உங்களுக்கு பிடிச்ச பொம்மைகளை ஆர்டர் பண்ணலாம். www.pontonkids.com இருந்து. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். நேஷனல் பார்க்குக்கு போன கட்டு சிங்கி ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ஜியோகிராஃபி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் கவனமா டீச்சர் சொல்ற பாடத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா, இன்னைக்கு நாம எல்லா அனிமல்ஸ் அப்புறம் அதுங்களோட ஹேபிடேட்ஸ பத்தி கத்துக்க போறோம். அதாவது எல்லா விலங்குகளும் என்ன மாதிரி இடத்துல இருக்க ஆசைப்படுதுங்கிறத. அது மட்டும் இல்ல, அவங்க என்னெல்லாம் சாப்பிடுறாங்க அப்படிங்கறத பத்தியும் நாம பார்க்க போறோம். எல்லா பசங்களும் ரொம்ப கவனமா டீச்சர் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாம முதல்ல பார்க்க போறது கரடிய பத்தி. நீங்க உங்க புக்ஸ ஓபன் பண்ணி பாருங்க. அதுல கரடியோட போட்டோ இருக்கு, கவனிங்க. பசங்க அவங்க புத்தகத்துல பார்த்தப்போ அதுல ஒரு பெரிய பேரோட போட்டோ இருந்ததை பார்த்தாங்க. பசங்களா, இது ஒரு ஸ்லாட் பேர். பேரோட இந்த ஸ்பீஷிஸ் எல்லாருக்கும் பார்க்க கிடைக்கும். இந்த கரடிகள் வாழ்றது ஒரு காட்டுல. ஆனா தூங்குறதுக்கு மட்டும் அக்கப்பக்கத்துல ஏதாவது குகை இருந்தா அதுக்குள்ள போயிடுங்க. இந்த கரடியோட ஃபேவரட் ஃபுட் அப்படின்னா அது பூச்சிகள். அதே மாதிரி சில நேரத்துல இதுங்க ஃப்ரூட்ஸ் அப்புறம் சீட்ஸ் கூட சாப்பிடுவாங்க. பசங்களா, எப்படி இருக்கு நீங்க இந்த கரடியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல? எஸ் மேம், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். பசங்க எல்லாருக்கும் கரடியை பார்க்கறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பசங்களும் அவ்வளவு கவனமா பாடத்தை படிக்கிறத பார்த்து டீச்சரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பசங்களா, நாம இப்போ எலிஃபண்ட பத்தி பார்க்க போறோம். எலிஃபண்ட் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகள்லயும் ரொம்ப பெரிய விலங்கு. பசங்களா, இந்தியாவில இருக்கிற காடுகள்ல இருக்கிற யானைகள், இந்த யானைகள் உலகத்துல இருக்கிற பெரிய மேமல்ஸ்ல ஒன்னா இருக்கு. எலிஃபண்ட்ஸ்க்கு எப்பவுமே அதோட ஃபேமிலி கூட இருக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் அவங்க எல்லாருமே ஒன்னாதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. யானைகள் இலைகள், கரும்பு அப்புறம் வாழைப்பழத்தை விரும்பி சாப்பிடும். அப்புறம் யானைகள் ஒரு நாள்ல 330 பவுண்ட் சாப்பாட சாப்பிடக்கூடியதுங்க. என்ன, 330 பவுண்ட் சாப்பாடா? அவ்வளவு சாப்பாட்டையும் எலிஃபென்ட்ஸால எப்படி சாப்பிட முடியுது? எலிஃபென்ட்ஸ் ஏன் அவ்வளவு சாப்பிடுதுன்னா அதோட உடம்பு அவ்வளவு பெருசு. அவ்வளவு பெரிய உடம்புக்கு அவ்வளவு சாப்பாடு சாப்பிடணும் இல்லையா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லா பசங்களும் ஆமா அப்படின்னு தலையாட்டினாங்க. மேம், இந்த எல்லா அனிமல்ஸும் நாங்க எங்க பார்க்க முடியும் மேம்? இந்த எல்லா விலங்குகளையும் நீங்க ஜூல போய் பார்க்கலாம். ஆனா அந்த ஜூ இதுங்களோட உண்மையான வீடு கிடையாது. ஆனா இந்த விலங்குகள் அவங்களுடைய சொந்த வீட்டுல வாழ்றத, அவங்களுடைய உண்மையான ஹேபிட்ஸ பார்க்கணும் அப்படின்னா நீங்க போக வேண்டிய இடம் நேஷனல் பார்க். ஸ்கூல் டைமும் முடிஞ்சிருச்சு. பசங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கட்டு சிங்கி வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அப்பாவோட பழைய ஃப்ரெண்ட் மோனு அங்கிள் வீட்டுக்கு வந்திருந்தாரு. வாங்க வாங்க பசங்களா, உங்களை பார்க்க யார் வந்திருக்காங்க பாருங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம் குழந்தைகளா, நீங்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் அங்கிள். பசங்களா, மோனு அங்கிள் உங்களை வெளியில கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. சொல்லுங்க, நீங்க எங்க போக ஆசைப்படுறீங்க? கட்டு சிங்கி இத கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ ரெண்டு பேரும் சத்தமா கத்தி சொன்னாங்க, எங்களுக்கு நேஷனல் பார்க்குக்கு போகணும். நேஷனல் பார்க் அங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. அதனால மோனு அங்கிள் கூட அவங்களுக்கு 2 நாள் ட்ரிப் ஆயிடுச்சு. அதனால அம்மா ரெண்டு பேருக்கும் பேக்கிங் பண்ணி வச்சாங்க. மோனு அங்கிள் கட்டு சிங்கி ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேஷனல் பார்க்குக்கு கிளம்பிட்டாரு. கட்டு சிங்கி இப்போ நேஷனல் பார்க் வந்துட்டாங்க. மோனு அங்கிள் காட்டை சுத்தி பாக்குறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்தாரு. கட்டு சிங்கி ரெண்டு பேரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. அவங்க மோனு அங்கிள் கூட பார்க்குள்ள போனாங்க. அங்க ரொம்ப பெரிய கேட் இருந்துச்சு. அதுல 2 சிங்கங்களும் இருந்துச்சு. அந்த கேட்குள்ள என்ட்ரி ஆன உடனே பெரிய பெரிய போர்டு இருந்ததை கவனிச்சாங்க. அங்க உள்ள இருக்கிற எல்லா இடத்தோட மேப்ஸும் இருந்துச்சு. அந்த போர்டுல எழுதிருந்துச்சு அந்த இடத்துல குப்பை போடக்கூடாதுன்னு. கட்டு அப்புறம் சிங்கி, நம்ம ஜங்கல் சஃபாரி 2 மணி நேரம் இருக்கும். அங்க பாருங்க, முன்னாடி நம்ம டீம் கைட் அப்புறம் டிரைவர் ஜீப்ல காத்துக்கிட்டே இருக்காங்க. மோனு அங்கிள் கூட கட்டு சிங்கி போய் ஜீப்ல உக்காந்துட்டாங்க. ஜீப்பும் ஸ்டார்ட் ஆச்சு, வண்டியும் ஸ்டார்ட் ஆச்சு. அது கூடவே கட்டு சிங்கியோட எக்ஸைட்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க ரொம்ப சீக்கிரமா கரடியையும் யானையையும் பார்க்க வேண்டி இருந்துச்சு. இப்பதான் அடர்த்தியான காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. அப்போ முதல்ல கைட் அங்க இருக்கிற 2 குட்டி குட்டி மயில காட்டினாங்க. அந்த 2 மயில்களும் ஒரு மரத்துக்கு கீழே நின்னுகிட்டு இருந்தாங்க. அட, இந்த பீகாக் எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா, நான் எப்பவுமே இவ்வளவு அழகான மயில பார்த்ததே கிடையாது. பசங்க பேசுறத கேட்டு மோனு அங்கிள் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி போகும்போது தூரத்துல இருக்கிற ஒரு மானை அவரு காட்டினாரு. அப்போ அந்த மான் ஒரு சின்ன குளத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு.
டிரைவர் கிட்ட கைடு கொஞ்சம் ஸ்லோவா போங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டாரு. கட்டு சிங்கி ரொம்ப அமைதியா இருக்கணும். அந்த மான் உன்னோட சத்தத்தை கேட்டுச்சுன்னா ஓடிரும். கட்டு சிங்கி சரி அப்படின்னு தலையாட்டினாங்க. வண்டி கொஞ்சம் முன்னாடி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் நின்னுடுச்சு. என்னாச்சு அங்கிள், நம்ம இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கோம். சிங்கி, இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல லைன் இருக்கு, நாம போய் பார்க்கலாம். அட, நாம லைனை பார்க்க போறோமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த லயன் நம்மள சாப்பிட்டுருச்சுனா? அட இல்ல சிங்கி, நம்ம ஜீப் ரொம்ப தூரத்துல நிக்கும், அது நம்மள பார்க்க கூட பார்க்காது. அப்போ ஜீப் மெதுவா போக ஆரம்பிச்சது. ஒரு அடர்த்தியான புதருக்கு பின்னாடி போய் நின்னுடுச்சு. அதுக்கப்புறம் கைடு எல்லாருக்குமே ஒவ்வொரு பைனாக்குலரை கொடுத்தாரு. அதுல தூரத்துல இருந்த ஒரு சிங்கத்தை பார்த்தாங்க. அங்க பாருங்க, இப்பதான் அதோட வேட்டையை அது சாப்பிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்கு. இவ்வளவு பெரிய சிங்கம்ல, அத பார்த்தா செம்மையா இருக்குல்ல. உண்மைதான், அந்த சிங்கம் எவ்வளவு பெருசா இருக்குல்ல. அது போலவே அது அவ்வளவு பயங்கரமானதும் கூட. அதுக்கப்புறம் வண்டி முன்னாடி போச்சு. இது வரைக்கும் எந்த அனிமலுக்காக கட்டு சிங்கி காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதுவும் வந்துருச்சு. திடீர்னு தரையெல்லாம் கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சுது. அப்பதான் அவங்க பார்த்தாங்க, ஒரு பெரிய யானை கூட்டம் வெளிய தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு. அத்தனை யானைகளை ஒன்னா பார்த்ததுல கட்டு சிங்கி 2 பேரும் ஒரேடியா ஷாக் ஆயிட்டாங்க. அட, இந்த எலிபென்ட் எவ்வளவு பெருசா இருக்கு. அப்புறம் இதோட கூட்டம். அப்பா டீச்சர் சரியாத சொன்னாங்க, இதுங்க உண்மையிலே நிறைய சாப்பிடுங்க போல. 330 பவுண்ட்ஸ். ஆனா இதுங்க எல்லாத்துக்குமே அவ்வளவு சாப்பாடு எப்படி கிடைக்கும்? யாரு இவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க? அட, இந்த நேஷனல் பார்க்ல வேலை பார்க்குற ஜனங்க கூட இதுக்கு சாப்பாடு எல்லாம் நல்லபடியா கொடுப்பாங்க. இத பெரிய யானைக்கும் அவங்க தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படியே ஜீப் முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. கட்டு சிங்கி 2 பேரும் நிறைய அனிமல்ஸ பாத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க முயல், குரங்கு, ஜிராஃபே, கேண்டா மிருகம் இப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது கட்டு சிங்கி 2 பேருக்குமே பயங்கரமான ஷாக் தான். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க வீட்டை சுத்தி இவ்வளவு பெரிய விலங்குகளை அவங்க எப்பவுமே பார்த்ததில்ல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சிங்கியோட ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு சின்ன முயல் தான் இருந்துச்சு. ஆனா இங்க இருக்கிற முயல்கள் அந்த முயல்கள் மாதிரி இல்ல. அதுங்களை விட ரொம்ப பெருசாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க அந்த அனிமல்ஸ பார்க்கும்போது டீச்சர் எடுத்த பாடங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்படியே 2 மணி நேரமும் ஆயிடுச்சு. காட்டு சவாரியும் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரியவே இல்ல 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னு. ஆமா எனக்கும் தான். மோனு அங்கிள் 2 பசங்களும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவரும் சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் பசங்களுக்கு சாப்பிட ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டை நோக்கி கார்ல வந்தாங்க. அங்கிள், நீங்க மறுபடியும் எங்களை இந்த நேஷனல் பார்க்குக்கு கூட்டிட்டு வாங்க. ஆமாமா, எனக்கும் இந்த நேஷனல் பார்க் பிடிச்சிருக்கு. நான் இங்க மறுபடியும் வரணும். ஆமா குழந்தைங்களா, நெக்ஸ்ட் லீவ் கிடைச்சதுன்னா மறுபடியும் நேஷனல் பார்க்குக்கு கூட்டிட்டு வரேன். வீட்டுக்கு வந்து கட்டு சிங்கி 2 பேரும் நேஷனல் பார்க்க பத்தி நிறைய விஷயங்களை அம்மா கிட்ட சொன்னாங்க. அம்மா அவங்க பேசுறத கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் அங்க போய் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. இப்போ மோனு அங்கிளுக்கு பாய் சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ மோனு அங்கிள், நீங்க மறுபடியும் எங்களை பார்க்க சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ எங்களை வெளியே கூட்டிட்டு போனதுக்கு. குழந்தைங்களா, கண்டிப்பா. இப்படி சொல்லி மோனு அங்கிள் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் காலையில அவங்க ஸ்கூலுக்கு போய் அவங்களோட டீச்சர் அப்புறம் கிளாஸ் ரூம்ல இருந்த எல்லா பசங்க கிட்டயும் நேஷனல் பார்க்குக்கு போனது, அங்க இருக்கிற விலங்குகள் பத்தி எல்லாத்தையும் சொன்னாங்க. ஸ்விம்மிங் கிளாஸ். ஸ்கூல்ல பிரின்சிபல் சார் பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சொன்னாரு, இன்னிலிருந்து உங்க எல்லாருக்கும் வீக்லி ஹாபி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். எல்லா சனிக்கிழமை ஒரு விளையாட்டை விளையாடுறது ரொம்ப முக்கியம். ஓகே சார். ஸ்விம்மிங் கிளாஸ்ல வர்றதுக்கு ஒரு டெக்கரமை மெயின்டைன் பண்ணணும். அதுல ஒரு ஸ்பெஷலான ட்ரெஸ் கோட் கூட இருக்கும். இந்த கிளாஸ்ல இருந்து யார் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள ஸ்கூல்ல இருந்து ஸ்டேட், நேஷனல் விளையாட்டுல விளையாட விடுவோம். எல்லா பசங்களும் அதை கேட்டு சந்தோஷமா கை தட்டினாங்க. வீட்டுக்கு வந்ததுமே கட்டு சொன்னா, மம்மி நீங்க எனக்கும் சிங்கிக்கும் ஸ்விம்மிங் ட்ரெஸ் வாங்கி தரணும். இன்னையில இருந்து ஹாபி கிளாஸஸ்ல ஸ்விம்மிங் கூட ஆட் பண்ணிருக்காங்களாமா. அட, இது நல்ல விஷயம்தான். ஸ்விம் பண்றது ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. அதுல பாடியோட மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஆனா சிங்கி ரொம்ப சோகமா நின்னுகிட்டு இருந்தா. அவ ஸ்விம்மிங் கிளாஸ் போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்தா. சிங்கி, நீ ஏமா அமைதியா இருக்க? சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையே. உனக்கும் ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல? மம்மி,
எனக்கு தண்ணி அப்படின்னாலே பயம். அவள தண்ணியில நான் மூழ்கிடுவேம்மா. ஏதாச்சும் ஐடியா கொடுங்க, நான் அந்த ஸ்விம்மிங் கிளாஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு. எதுக்காக பயப்படுறமா? எப்பவும் பயப்படக்கூடாது. ஒருவேளை பயம் வந்துச்சுனாலும் அதை நாம ஃபேஸ் தான் பண்ணணும். அந்த பயத்துக்கிட்ட நீங்க எப்பவுமே தூக்க கூடாது. இல்லம்மா, நான் ஸ்விம்மிங்லாம் பண்ண மாட்டேன். நான் தண்ணிக்குள்ள போயிட்டேனா? அதை கேட்டு அம்மா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. அங்க உங்களுக்கு ஸ்விம்மிங் கத்து கொடுக்க எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. போங்க, ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. அப்பா வந்ததுக்கு அப்புறமா உங்க 2 பேருக்கும் போய் ஸ்விம்மிங் சூட் வாங்கிட்டு வரலாம். கொஞ்ச நேரத்துல அப்பா ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்தாரு. எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி மார்க்கெட்டுக்கு போனாங்க. கட்டு சிங்கி, நீங்க சேமா காஸ்டியூம் வாங்கிக்கோங்க. காமன் கலர் பிளாக். அம்மா, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம்மா, எனக்கும் அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி 2 பேரும் ஸ்விம்மிங் காஸ்டியூமை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுமே அதை போட்டும் பார்த்துட்டாங்க. சனிக்கிழமையும் வந்துருச்சு. சிங்கி அன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதுல இருந்து தப்பிக்க ஏதேதோ காரணங்களை சொல்லிக்கிட்டு இருந்தா. அம்மா, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, நான் லீவ் எடுத்துக்கவா? அதெல்லாம் நடக்காது சிங்கி. ஸ்கூலுக்கு போ, உன் பயத்தோட போராடு. வேணும்னா பாரு, எல்லாரையும் தோக்கடிச்சு நீ தான் ஜெயிப்ப. கட்டு சிங்கிய பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சான். பயந்தாங்கொலி, பயந்தாங்கொலி. கட்டு அப்படி சொல்லக்கூடாது. அவளுக்கு தைரியம் கொடு. இன்னைக்கு அவ பயந்தானா எப்பவுமே பயந்துகிட்டே இருப்பா. ஸ்கூல்ல அவளை கவனிச்சுக்கோ. இன்னைக்கு பிராக்டிஸ் முடிஞ்சதுன்னா அவ பயத்தை விட்டுருவா. சரிம்மா. பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ரெகுலர் கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்விம்மிங் கிளாஸ்க்காக ஸ்விம்மிங் பூல் கிட்ட பசங்க வந்தாங்க. வெல்கம் கிளாஸ். முதல்ல நீங்கள் எல்லாரும் ஸ்விம்மிங் காஸ்டியூமை போட்டுக்கிட்டு வாங்க. பின்னாடி செக்கிங் ரூம் இருக்கு. பண்டி, கட்டு, சிங்கி, குட்டி எல்லாருமே ஸ்விம்மிங் காஸ்டியூமை போட்டுட்டு வந்துட்டாங்க. வாவ், உன் ஸ்விம்மிங் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு சிங்கி. உன் ஸ்விம்மிங் ட்ரெஸ் கூட நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சார் எல்லாரையும் லைன்ல நிக்க சொல்லி சொன்னாரு. ஸ்விம்மிங் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக மூச்சு நம்ம கவனிச்சுக்கணும். ஏன்னா ஒருவேளை நீங்கள் தண்ணியில் அதிக நேரம் இருக்கும்போது மூச்சு முட்டக்கூடாது. அதுக்கு பிராணாயாமம் பண்ணணும். அதை உங்களுக்கு யோகாவில் சொல்லித் தருவாங்க. நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறீங்க. கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஒரு அசிஸ்டன்ட் வந்து எல்லா பசங்களுக்கும் ஸ்விம் டயர் போடுறத கத்து கொடுத்தாரு. ஒவ்வொருத்தங்களா எல்லா பசங்களுமே தண்ணியில குதிச்சிட்டாங்க. ஆனா சிங்கி மட்டும் குதிக்காம அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா. என்னாச்சு சிங்கி, நீ தண்ணிக்கு இறங்கலையா? எனக்கு பயமா இருக்கு சார். எதுக்கு பயம் சிங்கி? ஒண்ணுமே ஆகாது. உனக்கு டயர் கூட கட்டியிருக்கோம். பயப்படாம நீ தண்ணியில போலாம். உன்னை பாத்துக்க என் அசிஸ்டன்ட் கூட இருக்கான். மத்த பசங்க எல்லாரும் சேர்ந்து சிங்கிய வா வான்னு கூப்பிட்டாங்க. சிங்கி, பயப்படாத, பாரு நாங்களும் தண்ணிக்குள்ள தானே இருக்கோம். ஆமா சிங்கி, பயப்படாத, வா, நாங்க இங்க தானே இருக்கோம். சிங்கி, வா எங்க கூட, வா சிங்கி வா. கட்டு தண்ணிய விட்டு வெளியில வந்தான். அப்புறமா சிங்கி பக்கத்துல போய் சொன்னா, சிங்கி, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ பேசாம உன்னுடைய கண்ணை மூடிக்கோ. கட்டு சிங்கியோட கைய பிடிச்சு அவளை ஸ்விம்மிங் பூலு கிட்ட கூட்டிட்டு போனான். ஐயோ, தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இங்க பாரு, மெதுவா மெதுவா நான் உன்னுடைய கையை விட போறேன். நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. மெதுவா மெதுவா உன்னுடைய கண்ணே திறந்து பாரு. சிங்கி கண்ணு திறந்து பார்த்தப்போ எல்லாரும் அவளை பார்த்து கை தட்டி கத்துனாங்க. சிங்கி, சிங்கி, சிங்கி. ஹை. சிங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்ப சார் சொன்னாரு, பாத்தியா, நான் சொன்னல பயப்பட தேவையே இல்லைன்னு. நல்லா இருக்குல்ல? எஸ் சார். இன்னைக்கு கிளாஸ் இவ்வளோதான். ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மீதி இருக்க டைம்ல நீங்க பிராணாயாமத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே சார். ஒரு வாரம் வரைக்கும் ஸ்விம்மிங் பத்தின வீடியோஸ் பசங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை சிங்கி எல்லாரை விட முன்னாடியே போய் ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிட்டா. இத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்ப சார் சொன்னாரு, இன்னைக்கு நான் உங்களுக்கு தண்ணியில காலடிக்கிறது, ஹேண்ட்ஸோட மூமெண்ட் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லி தரேன். ஓகே சார். எல்லா குழந்தைங்களும் இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு போகணும். வாங்க, யாரு முதல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ எல்லா பசங்களும் முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அடேகம்பா சிங்கி, ரொம்ப நல்லா நீந்துற நீ. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஸ்விம்மிங் கிளாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. சிங்கி எல்லா பசங்களை விட ரொம்ப வேகமா அந்த ஸ்விம்மிங்க முடிச்சிட்டா. உன்னோட பயத்தை முறியடிச்சிட்டு சிங்கி. நீ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண. அதனால ஸ்கூலு காம்படிஷனுக்கு உன்னையும் அனுப்ப போறாங்க. ஆமா. எல்லா பசங்களும் அதை பார்த்து கை தட்டினாங்க. அம்மா, ஸ்கூல் லெவல்
நேஷனல் காம்படிஷன்ல நான் செலக்ட் ஆயிருக்கேம்மா. பாத்தியா, நான் சொன்னல ஒரு நாள் உன்னுடைய பயத்தை நீ ஜெயிப்பேன்னு. உன்னுடைய முயற்சியில நீ ஜெயிச்சிருக்க. அம்மா, உங்களுக்கு தெரியுமா, முதல் நாள் தண்ணிக்குள்ள வரவே சிங்கி ரொம்ப பயந்தா. டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவ வின்னர். அதனாலதான் நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்றது, நீங்க பயப்படுற ஒரு விஷயத்தோட நீங்க போராடுங்க. அப்ப அந்த பயம் தானாவே தோத்துடும். சிங்கி ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டா. மம்மி. கட்டு சிங்கி அம்யூஸ்மெண்ட் பார்க் போனாங்க. கட்டு சிங்கி அவங்க ரூம்ல படுத்திருந்தாங்க. படுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரூம்ல டிவியும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கட்டுவோட கவனம் டிவில வர ஒரு ஆட் மேல போச்சு. சிங்கி, பாத்தியா, எவ்வளவு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்ல அது. ஆமா கட்டு, சிட்டில இது புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க போல. சிங்கி, நம்மளுடைய சம்மர் ஹாலிடேஸ் வேற முடிய போகுது இல்லையா? இந்த தடவை சம்மர் ஹாலிடேஸ்ல நம்ம எங்கேயும் போகவே இல்ல. அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட்டிட்டு போற சொல்லாமா? கட்டு, நீ உண்மையதான் சொன்ன. இந்த தடவை அப்பாவுக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க். அதனால இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல அப்பா அம்மா நம்மள எங்கேயுமே கூட்டிட்டு போகலல்ல. வீட்லயே இருந்து செம்ம போர். நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் போகும்போது எல்லாரும் அவங்க எங்க போனாங்கன்னு எல்லா கதையும் சொல்லுவாங்க. அவங்க எங்க போனாங்க, யார பார்த்தாங்க, எது பார்த்தாங்க, இப்படி எல்லாம். ஆனா நம்ம கிட்ட சொல்ல எதுவுமே இல்ல. நீ கவலைப்படாத கட்டு, நம்ம அம்மா கிட்ட போய் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாம். சரி, இந்த தடவை அம்மா கிட்ட பேசியே ஆகணும். அப்படி சொல்லி கட்டு சிங்கி 2 பேருமே அம்மாவோட ரூமுக்கு போனாங்க. அம்மா ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு அம்மாவை பார்த்தா. சிங்கி கிட்ட ஏதோ செய்கையில சொன்னா. சிங்கியும் கட்டு என்ன சொல்றாங்கறத புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. அம்மா அவங்க 2 பேரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அடடா, இங்க என்ன நடக்குது? நான் உங்களை வீட கிளீன் பண்ண சொல்லாமே நீங்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன விஷயம்? என்ன வேணும் உங்களுக்கு? இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேரும் நல்ல பசங்க இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாமா, வேற எதுவும் இல்ல. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க செய்யறோம். அப்படி நாள் பூரா கட்டு சிங்கி 2 பேரும் அம்மாவுக்கு உதவி செஞ்சாங்க. அப்படியே மதிய நேரமும் ஆச்சு. சரி பசங்களா, கொஞ்சம் சொல்றீங்களா, உங்க 2 பேருக்கும் என்னதான் வேணும்? கட்டு சிங்கி 2 பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ யோசிச்சாங்க. அட சொல்லுங்க பசங்களா, உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, எங்களுக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும். ஆமாம்மா, எங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் வேற முடிய போகுது இல்ல. ஆனா இந்த தடவை நீங்க எங்கேயுமே எங்களை வெளியில கூட்டிட்டு போகவே இல்ல. சண்டே அப்பாவுக்கு ஹாலிடே தானே, ப்ளீஸ் ஒரு நாளாவது எங்களை சுத்தி காட்டலாம்ல. ப்ளீஸ், ஒரே ஒரு நாள் தான். பசங்க கெஞ்சி கேக்குறத பார்த்து அம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாங்க, சரி பசங்களா, நான் இன்னைக்கே உங்க அப்பா கிட்ட வந்ததும் பேசிடுறேன். ஆனா நீங்க 2 பேரும் இதே மாதிரி நல்ல பசங்களா எப்பவுமே இருக்கணும், சரியா? ஆமா, கண்டிப்பா. நாங்க எப்பவுமே நல்ல பசங்களா தான் இருப்போம், ப்ராமிஸ். ஆமாமா, கண்டிப்பா. அம்மா அதை பார்த்து சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. சாயந்தரம் அப்பா வீட்டுக்கு வந்தாரு. கட்டு சிங்கி அப்பா பக்கத்துல போய் நின்னுட்டாங்க. ஓஹோ, இன்னைக்கு நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஆபீஸ்ல எவ்வளோ வேலை. எடுத்துக்கோங்கப்பா, உங்களுக்கு நான் சில்லுன்னு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்பா நீங்க வாங்க, நான் உங்களுக்கு தலை பிடிச்சி விடுறேன். அதுல உங்களுக்கு டயர்டெல்லாம் கொஞ்சம் போயிடும். அட, என்ன விஷயம்? கவனிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. அதுக்குள்ள அங்க அம்மா வந்துட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட அம்யூஸ்மெண்ட் பார்க் போறத பத்தி பேசலான்னு தொடங்குறதுக்குள்ள அப்பா சொன்னாரு, குழந்தைங்களா, என்கிட்ட உங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் இருக்கு. கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படியா, சொல்லுங்கப்பா, என்னப்பா அது குட் நியூஸ்? அட, சிட்டில புதுசா அம்யூஸ்மெண்ட் பார்க் ஓபன் ஆயிருக்குல்ல, அதுக்கு என்கிட்ட டிக்கெட்ஸ் இருக்கு. ஆபீஸ்ல நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண, அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆபீஸ்ல எனக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. அத கேட்ட உடனே பசங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம ஆயிடுச்சு. 2 பேரும் சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களோட சந்தோஷத்தை பார்த்து அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் எதுக்கு யோசிக்கணும், நாம சண்டே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போக போறோம். ஆமாப்பா, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏ! சண்டேவும் வந்துடுச்சு. கட்டு சிங்கி 2 பேருமே காலையிலே குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க. அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. அப்பா கார் புக் பண்ணாரு. அதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அப்பா புக் பண்ண அந்த காரும் வந்துருச்சு.
அவங்க எல்லாரும் அந்த கார்ல ஏறி உட்காந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கிளம்புனாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க் போன உடனே அப்பா கேட்ல போய் டிக்கெட் காட்டினாங்க. அப்போ கட்டு சிங்கி, அட வாவ் சிங்கி, பாத்தியா இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எவ்வளவு ரைட்ஸ் இருக்கு, என்னால பொறுமையா இருக்கவே முடியல, இப்போ போய் விளையாடணும் போல இருக்கு. ஆமா கட்டு, நம்ம எல்லாருமே இந்த எல்லா ரைட்ஸ்லயும் போனோம், ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். அதுக்குள்ள அப்பா அம்மா 2 பேருமே அங்க வந்துட்டாங்க. கட்டு சிங்கி கிட்ட சொன்னாங்க, அட கட்டு சிங்கி, இங்க எதுக்கு நிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். நீங்க வெயிட் பண்ணதோ போதும். கட்டு சிங்கி ஒருத்தங்க பாத்துக்கிட்டு சிரிச்சாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ள போனாங்க. கட்டு சிங்கி ரோலர் கோஸ்டர், பம்பர் கார்ஸ், இப்படி எல்லா ரைட்ஸ்லயும் சந்தோஷமா விளையாடினாங்க. அவங்க 2 பேரும் செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கட்டு சிங்கி அவங்க அம்மா கூட பெஞ்ச்ல வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ அப்பா எல்லாருக்காகவும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாரு. இந்தா கட்டு சிங்கி, 2 பேரும் ரொம்ப சோர்வா இருப்பீங்க, சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, நல்லா எனர்ஜெட்டிக்கா இருங்க, அப்பதான் நல்லா ரைட் பண்ண முடியும். ஆமா பசங்களா, அப்பா சொல்றது உண்மைதான். கட்டு சிங்கி சிரிச்சாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அப்போ சிங்கி தூரத்துல இருக்கிற ஒரு பெரிய டென்ட்டை கவனிச்சான். அதுல மேஜிக் ஷோ அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அவ அதை பார்த்து கட்டு கிட்ட சொன்னா, அட கட்டு பாத்தியா, அந்த டென்ட்குள்ள ஏதோ மேஜிக் ஷோ நடக்குது போல இருக்குது, எனக்கு அந்த ஷோவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஹா சிங்கி, நீ சரியாதான் சொல்ற, வா நம்ம அப்பா கிட்ட சொல்லலாம், அங்க கூட்டிட்டு போக சொல்லி. கட்டு சிங்கி அப்பா கிட்ட சொன்னாங்க, அப்பா எங்க 2 பேரையும் அங்க கூட்டிட்டு போங்களேன், அதுவும் அந்த டென்ட்குள்ள மேஜிக் ஷோ நடக்குது, அந்த மேஜிக் ஷோ பார்க்கணும் ப்ளீஸ். கண்டிப்பா வாங்க போகலாம் இந்த மேஜிக் ஷோ பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் வேக வேகமா ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு உடனே அந்த டென்ட்குள்ள போனாங்க. அப்பா மேஜிக் ஷோக்கு 4 டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. கட்டு சிங்கி அந்த டென்ட்குள்ள போன உடனே 2 பேருமே சந்தோஷமா சொன்னாங்க, வாவ் அப்பா அம்மா, இந்த டென்ட் உள்ள எவ்வளவு பெருசா இருக்குல்ல. ஆமாமா, இது எவ்வளவு பெருசா இருக்குல்ல. டென்ட்குள்ள ஒரு ஸ்டேஜ் வச்சிருந்தாங்க. அதை சுத்தி நிறைய சேர்ஸ் வச்சிருந்தாங்க. கட்டு சிங்கி அப்பா அம்மா கூட அந்த எல்லா சேர்ஸ்லயும் போய் உட்காந்துட்டாங்க. சிங்கி பாத்தியா, இந்த இடம் பார்க்க எவ்வளவு அமேசிங்கா இருக்கு, அதே மாதிரி இந்த மேஜிக் ஷோவும் சூப்பரா இருக்க போகுது. நீ உண்மையதான் சொல்ற கட்டு, இங்க உண்மையிலேயே செம்ம என்ஜாய் பண்ண போறோம், எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. அப்போ ஸ்டேஜுக்கு ஒரு அங்கிள் வந்திருந்தாரு. அவரு பிளாக் கலர்ல சூட் போட்டிருந்தாரு, தலையில பிளாக் கலர்ல தொப்பி இருந்துச்சு, அதே மாதிரி கையில ஒரு மேஜிக் ஸ்டிக் இருந்துச்சு. வாவ் சிங்கி, அங்க பாரு, எனக்கு தோணுது அவருதான் மெஜிஷியன், அவர்தான் இப்ப மேஜிக் ஷோவை நடத்த போறாரு, நிறைய மேஜிக் செஞ்சு காட்டுவாரு போல. ஆமா கட்டு, எனக்கும் அப்படிதான் தோணுது. உங்க எல்லாருக்குமே டாஃபி அப்புறம் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமா? கட்டு சிங்கி கூட அங்க இருந்த எல்லா பசங்களும் சேர்ந்து ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு அந்த மெஜிஷியன் சிரிச்சாரு. அவர்கிட்ட இருக்கிற மேஜிக் ஸ்டிக்க அவர் தூக்கி போட்டதுமே அங்க சாக்லேட்ஸ் மழையே பேஞ்சு கொட்ட ஆரம்பிச்சது. கட்டு சிங்கியும் நிறைய சாக்லேட்ஸ மடியில புடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மெஜிஷியன் மறுபடியும் ஸ்டிக்க தூக்கி போட்டு பிடிச்ச உடனே அவருடைய இன்னொரு கையில ஒரு அழகான பூக்கொத்து வந்துச்சு. அவரு ஸ்டேஜ் விட்டு இறங்கி வந்து அந்த பூவை சிங்கி கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த செல்லம், இது உனக்கு. தேங்க்யூ சோ மச் மெஜிஷியன் அங்கிள். சிங்கி அந்த ஃப்ளவர்ஸை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் அந்த மெஜிஷியன் அவருடைய ஹேட்டை கழட்டிட்டாரு. அந்த ஹேட்டை மேஜிக் ஸ்டிக்கால சுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹேட்டுக்குள்ள இருந்து ஒரு முயல் வெளியே வந்துச்சு. அத பார்த்து எல்லாருமே கை தட்டினாங்க. அப்படி மேஜிக் ஷோவும் முடிஞ்சு போச்சு. கட்டு சிங்கி 2 பேரும் அப்பா அம்மா கூட சேர்ந்து வெளியில வந்துட்டாங்க. சொல்லுங்க குழந்தைங்களா, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு உங்க 2 பேருக்கு எப்படி இருந்துச்சு? அப்பா அம்மா, தேங்க்யூ சோ மச் எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு. ஆமா, எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க 4 பேருமே அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. சொசைட்டி எக்ஸிபிஷன். கட்டு சிங்கி 2 பேரும் எப்பவும் போலவே அவங்க ரூம்ல பில்லோ கூட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கிச்சன்ல இருந்து ஏதோ நல்ல சமையல் வாசனை அவங்களுக்கு வந்துச்சு. அப்போ சிங்கி அங்கிருந்து வேக வேகமா கிச்சனுக்குள்ள போனா. அம்மா என்ன பண்றீங்க? நல்ல ஸ்மெல் வந்துச்சு, நான் பார்க்கணும். அட இன்னும் முழுசா வேகலமா, கொஞ்சம் அமைதியா இரு, உனக்கு பிடிச்ச பாஸ்தா தான் பண்றேன். அதுக்கப்புறம் கட்டு வாங்க வேக வேகமா ஓடி வந்தான். சிங்கி, கேம் எதுக்கு பாதியில விட்டுட்டு எதுக்காக இங்க வந்த? இவ்வளவு நல்ல ஸ்மெல் வந்துச்சுல கட்டு, நான் அம்மா கிட்ட பாஸ்தா செய்யறது கத்துக்க போறேன். அட இன்னொரு தடவை பாஸ்தா செய்ய ஆரம்பிக்கும் போதே கத்துக்க ஆரம்பிச்சிடு. ஏன்னா காய்கறிகளை எப்படி கட் பண்ணணும்,
என்னெல்லாம் போடணும், பாஸ்தாவை எப்படி வேக வைக்கணும், இது எல்லாமே பெரிய ப்ராசஸ். முதல்ல இருந்து பார்க்கணும்ல, நடுவுல இருந்து பார்த்தனா உனக்கு எதுவுமே புரியாது. ஓகேமா. அம்மா, எனக்கும் போஹா செய்யறது கத்து கொடுங்க. ஓகே கட்டு, அடுத்த தடவை செய்யும் போது உன்னை கூப்பிடுறேன். அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. கட்டு, யார் வந்திருக்காங்கன்னு போய் பார்ப்பா. கட்டு அம்மா சொன்னதுமே வேக வேகமா கதவு கிட்ட போய் கதவை ஓபன் பண்ணான். அப்போ வீட்டுக்கு வெளியில அபார்ட்மெண்டோட சேர்மன் வர்மா அங்கிள் நின்னுக்கிட்டு இருந்தாரு. அட வர்மா அங்கிள், வணக்கம். வணக்கம்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். அப்போ அம்மா கிச்சன்ல இருந்து வெளியே வரும்போதே கேட்டாங்க, யாரு கட்டோ, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அட நீங்களா? வாங்க வாங்க வர்மா சார், ஏன் அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? உள்ள வந்து உட்காருங்க. நான் நல்லா இருக்கேன். இந்த கார்டை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த வாட்டி சொசைட்டி மீட்டிங்ல நீங்க வரவே இல்லை. எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் வைக்கலாம்னு நினைச்சிருக்கோம். ஃபுட் ப்ரோக்ராம் அது. விருப்பப்பட்ட அவங்கவுங்க ஸ்டால் கூட போடலாம். அப்புறம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் கூட அவங்க கொடுக்கலாம். அப்படின்னா டான்ஸு, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி சொசைட்டிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கூட நீங்க கொடுக்கலாம். சரி, நாங்க கண்டிப்பா வரோம். நீங்க உள்ள வாங்க, வந்து டீ குடிச்சிட்டு போங்க. அப்போ அப்பாவும் அவரோட ரூம்ல இருந்து வெளியில வந்தாரு. அட, அவங்கள உள்ளவே நீ கூப்பிடலையா? இல்ல கூப்பிட்டாங்க. ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகிருக்குல்ல, அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அன்னைக்கு மீட்டிங் இருந்துச்சு, உங்களால வர முடியல. எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா நீங்க முதல்லயே சொல்லிருங்க. சொசைட்டி ஃபங்க்ஷன்னா நான் எப்பவுமே தயாரா இருப்பேன். கண்டிப்பா நான் போயிட்டு வரேன். ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி ஆகணும். அப்புறம் இன்னொன்னு, நீங்க ஸ்டால் போடணும்னு நினைச்சீங்கன்னா சொசைட்டிக்கு முதல்லயே சொல்லிருங்க. அவ்வளவுதாங்க. இப்படி சொல்லி அவர் அங்க இருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் மறுபடியும் கிச்சனுக்கு வந்தாங்க. அம்மா, இந்த ஸ்டால்னா என்ன? அதுல நாம சாப்பிடுறதுக்கான பொருட்கள், குடிக்கிறதுக்கான பொருட்கள், இல்ல நம்ம கிட்ட இருக்கிற எந்த பொருட்களை வேணாலும் ஒரு சின்ன கடையா வைக்கலாம். அப்போ அப்பா ரூம்ல உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாரும் பேசுறத கேட்டாரு. அவரு அவங்க எல்லார்கிட்டயும் இத சொன்னாரு. நம்ம எதுக்கு பாஸ்தாவோட ஸ்டால போடக்கூடாது? சிங்கி அம்மா கூட சாப்பாடு பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாள்ல. கட்டுனுக்கு பில்லிங்ல ஹெல்ப் பண்ணுவா. 2 பேருக்கும் டீம் மேனேஜ்மெண்ட் புரிய வரும். வாவ், இவ்வளவு நல்லா இருக்கும். அம்மா, நாம பாஸ்தா ஸ்டாலே வைக்கலாம் இல்லையா? சரி, அப்படின்னா வர்மாவுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கடைசியில அந்த நாளும் வந்துருச்சு. எல்லா பசங்களும் அன்னைக்கு சீக்கிரமாவே ரெடியாகி எல்லாருமா சேர்ந்து கார்டனுக்கு வந்தாங்க. ஹேய் கட்டு, இன்னைக்கு செம்மையா என்ஜாய் பண்ணலாம் ஸ்டால்ல. நான் டொமேட்டோ சூப் ஸ்டால் வைக்க போறேன். வேணும்னா பாரு, நான் அதான் வின்னர் ஆக போறேன். சிங்கி பண்டி சொன்னதை கேட்டு ரொம்பவும் கவலைப்பட்டா. அம்மா, நம்ம ஸ்டால் போட்டு பெரிய தப்பு பண்ணிட்டோமா? பாருங்க, பண்டி டொமேட்டோ சூப் போட போறானா. அப்படின்னா நாம இங்க பாருமா, என் பக்கத்துல வா. நாம என்ன செய்ய போறோமோ அதை இங்க எல்லாரும் பாப்பாங்க. ரொம்ப டேஸ்டியான பாஸ்தாவை செஞ்சு நீ உன்னுடைய கையார எல்லாருக்குமே கொடுக்கலாம், சரியா? நான் உங்களுக்கு பாஸ்தாவை வேக வைக்கிறத காட்டுறேன். அதுக்கப்புறமா நீ கட்டு 2 பேரும் சேர்ந்து காய்கறிகளை வெட்டி கொடுங்க. ஓகேமா, இன்னைக்கு நாம தான் ஜெயிக்கிறோம். அப்படி இருக்கணும். கட்டு சிங்கி 2 பேருமே காய்கறியை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அம்மா கேஸ் ஆன் பண்ணி பாஸ்தாவை வேக வச்சாங்க. இந்த பக்கம் அப்பா ஒரு சின்ன டைரியையும் ஒரு பெண்ணையும் பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாரு. அப்பா, இது என்ன டைரிப்பா? இது டைரி இல்லப்பா. பிளேட்டோட காசு கொடுக்கும்போது அவங்க காசுக்கு நான் இதை கொடுப்பேன். அந்த காசு கல்லாவல நீ போட்டுக்கோ. அப்புறம் எண்டுல ராத்திரி இதை நாம கவுண்ட் பண்ணலாம். வாவ், செமையா இருக்கும்ல. ஜனங்களுக்கு நம்ம பாஸ்தா பிடிச்சிருந்தா அது போதும். ஏன் பிடிக்காது? இன்னைக்கு நம்ம சிங்கியே இதை செய்ய போறா. ஆமாமா. கொஞ்ச நேரத்துல ஒவ்வொருத்தங்களா எல்லாருமே கார்டனுக்கு வந்துட்டாங்க. முதல்ல எல்லாரும் பண்டியோட ஸ்டாலுக்கு தான் போனாங்க. அங்க நிறைய கூட்டம் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா கட்டுவோட ஸ்டால்ல 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அட கடவுளே, நாம தோத்துடுவோமா? ஒன்னும் ஆகாது, ஸ்டே பாசிட்டிவ். இந்த பக்கம் பாஸ்தா ரெடி ஆனதுமே சிங்கி சத்தமா சொன்னா, பாஸ்தா பாஸ்தா, சுட சுட சூப்பரான பாஸ்தா, ரெட் ஒயிட் கிரீன் சாஸ் போட்டது. அட சிங்கி, நீ எல்லா விதமான பாஸ்தாவும் செய்ய கத்துக்கிட்டியா? கத்துக்கிட்டேன், பண்ணுவேன். அப்படியா? ஒயிட் பாஸ்தா, ரெட் பாஸ்தா எப்படி பண்றது? ஐயோ, ரெட் பாஸ்தால ரெட் சாஸ் அப்புறம் டொமேட்டோ சாஸ் போட்டு செய்யணும். அப்புறம் ஒயிட் பாஸ்தால மைதா, பால் இதெல்லாம் கலக்கணும் இல்லம்மா? ஆமாமா. அப்படி பாஸ்தா செஞ்சு முடிச்சதும் அவங்க கவுண்டர் கிட்டயும் நிறைய பேர் வந்து நின்னுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு காசு வரவும் ஆரம்பிச்சது. ஆனா பண்டி செஞ்ச சூப்ல உப்பு கொஞ்சம் கம்மி அப்படிங்கறதுனால வந்தவங்க எல்லாருமே திரும்ப போய்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தரா வாங்க. ஓகே அங்கிள். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களா லைன்ல நின்னாங்க. பண்டியோட கடையில இருந்த சின்ன சின்ன பசங்க கூட
இங்க வந்து லைன்ல நின்னுட்டாங்க. பாவம் பண்டி ரொம்ப டல் ஆயிட்டான். கட்டு சிங்கி கியூல நின்னுக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிளேட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வருமா அங்கிள், இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கோங்க ஆண்டி, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. வாடேங்கப்பா, ரொம்ப டேஸ்டியான பாஸ்தாவா பண்ணிருக்கீங்க. சிங்கி ரொம்ப நல்ல வேலையா பண்ணிருக்க. இந்த 501 ரூபாய் நான் உனக்கு கிஃப்டா கொடுக்கறேன். அட அங்கிள், இது என்ன? வெச்சுக்கோப்பா, இது நான் உனக்கு கொடுக்கற கிஃப்ட். முழுசா சொசைட்டி கிட்ட இருந்து. என்னென்ன? எல்லாருமே ஆமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மத்த பசங்களும் பண்டியும் இத பார்த்து கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க. அப்போ அப்பா அம்மா இதை எல்லாத்தையுமே பார்த்தாங்க. கட்டு சிங்கி, அந்த காசை வாங்கிக்கோங்க. அந்த காசுல உங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணுங்க, சரியா? சரிப்பா. பண்டி, இங்க வா. சிங்கி செஞ்ச ரெட் பாஸ்தா சாப்பிட்டு பாரு, உனக்கு அது பிடிக்கும்ல. அதுக்கப்புறமா எல்லா பசங்களும் சந்தோஷமா பாஸ்தா சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. நைட்டு அப்பா பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய பணம் இருந்துச்சு. கட்டு, நீங்க கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணி சொல்லுங்க எவ்வளவு காசு இருக்குன்னு. 1 2 அப்பா, முழுசா 800 ரூபாய் இருக்கு. இதுவும் கூட உங்களுக்கு gift தான். மொத லாபம். இந்த காசுல ஏதாச்சும் வாங்கிக்கோங்க. அப்படின்னா எனக்கு இதுல ஃப்ராக் வரும்ல? எல்லாருமே அதை கேட்டு சிரிச்சாங்க. அப்பா அம்மா ஒருத்தங்க பாத்துக்கிட்டு சிரிச்சாங்க. இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு ரொம்ப நன்றி. சைக்கிள் போட்டி. கட்டு பண்டி 2 பேருமே கார்டன்ல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி அவங்க 2 பேரையும் பார்த்து கைத்தட்டி ரசிச்சுக்கிட்டு இருந்தா. கட்டு, சைக்கிள் எனக்கும் கூட, எனக்கும் கொஞ்சம் ஓட்டுன போலவே இருக்கு. கட்டு சரி அப்படின்னு சிங்கிக்கு அவனுடைய சைக்கிளை கொடுத்தான். சைக்கிள்ல ஏறி சிங்கி 2 ரவுண்டு கார்டனை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தா. அப்போ பண்டி சொன்னா, சிங்கி, சைக்கிள் காம்படிஷன்ல நீயும் கலந்துக்கலாம்ல, நீ எவ்வளவு நல்ல சைக்கிள் ஓட்டுற. ஆமா சிங்கி, பண்டி சரியாதான் சொல்றான். நம்ம ஸ்கூல்ல நடக்க போகுதுல அந்த சைக்கிள் காம்படிஷன்ல பேசாம நீயும் உன்னுடைய பேரை கொடுத்துரு. சரி கட்டு. 2 பேருமே வீட்டுக்கு வந்தாங்க. அப்பா அம்மா கிட்ட 2 பேருமே பேசினாங்க. அப்பா, இந்த வருஷம் ஸ்கூல்ல நடக்க போற சைக்கிள் காம்படிஷன்ல நான் பண்டி கட்டு மாதிரி கலந்துக்கிறேன். ஆஹா, எல்லா ஆக்டிவிட்டிலயும் நீ பங்கு வலிக்கணும். கட்டு பண்டி கூட ஃபார்மை ஃபில் அப் பண்ணு. ஓகேப்பா. பிடி கிளாஸும் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா பசங்களும் பிடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிடி சார் அவங்க பக்கத்துல வந்தாரு. ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல அவங்கவுங்க பேரை எழுதி வைங்க. இப்போ பேட்மிண்டன், ஃபுட்பால், அப்புறம் சைக்கிள் ரேஸ்ல யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே அவங்கவுங்க பேரை சொல்லுங்க. 2 நாளைக்கு அப்புறம் தினமும் சாயங்காலம் இதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கப்படும். சார், நான் சைக்கிளிங். நானும். நான் பேட்மிண்டன் சார். நான் சைக்கிளிங் சார். அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே அவங்கவுங்க பேரை கொடுத்துட்டாங்க. ஸ்கூல்ல சைக்கிள் பிராக்டிஸும் ஆரம்பமாச்சு. கட்டு, சிங்கி, பண்டி 3 பேரும் சாயந்தரம் கார்டன்ல சைக்கிளிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி, சைக்கிள் பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் கார்டனை சுத்தி வா, ஓடணும். அப்பதான் அது வார்ம் அப் எக்ஸசைஸ். அது செய்யணும்னு பிடி சார் சொன்னாரு. ஓகே கட்டு, என்ன ஆனாலும் இந்த காம்படிஷன்ல நான் ஜெயிச்சேதான் ஆகணும். இங்க பாரு, ஜெயிக்க போறது நான், நீ வேணா செகண்ட் வந்துக்கோ. இல்ல. அப்பா அவங்க 2 பேரும் பேசுறத கேட்டாரு. அத கேட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்சாரு. அதுக்கப்புறமா சொன்னாரு, யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்க வின் ஆவாங்க. ஜெயிக்கிறது தோக்குறது இம்பார்ட்டன்ஸ் இல்லப்பா. விளையாடுறது ரொம்ப முக்கியம். டீம் ஒர்க்ல நம்பிக்கை வைங்க. விளையாட்டுல நாம டீம் ஒர்க்க கத்துக்கலாம். இனிமே நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் நல்லா பேசவே கூடாது. விளையாட்டை மட்டும்தான் யோசிக்கணும். நீங்க 2 பேரும் உங்க பெஸ்ட கொடுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். கட்டு, சிங்கி 2 பேருமே சிரிச்சாங்க. அப்பா, I'll give my best. 2 பேரும் சந்தோஷமா சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த போட்டியும் ஆரம்பமாச்சு. பசங்க எல்லாரும் அவங்கவுங்க சைக்கிளோட கிரவுண்ட்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. கட்டு, சிங்கி, பண்டி 3 பேரும் லைன்ல நின்னு இருந்தாங்க. தூரத்துல இருந்து அப்பா அம்மா அவங்க 2 பேரையுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு, கட்டு, சிங்கி, சிங்கி. மத்த பசங்களோட அப்பா அம்மா கூட பசங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாரும் அவங்கவுங்க சைக்கிளை செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மூலையில ஸ்டேஜுக்கு மேல டீச்சர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸோட 3வது நாள். கொஞ்ச நேரத்துல சைக்கிள் காம்படிஷன் ஆரம்பமாக போகுது. அதுல 10 பேர் வந்திருக்காங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்னு, யார் வின் ஆகுறாங்களோ அவங்க தான் பெஸ்ட். கொஞ்ச நேரத்துல பிடி சார் விசில் ஊதினாரு.
எல்லா பசங்களும் அவங்க சைக்கிள்ல ஏறி உக்காந்துக்கிட்டு ஓட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சத்தமா கத்த ஆரம்பிச்சாங்க. ஏ! எல்லா பசங்களோட பேரண்ட்ஸும் அவங்கவங்க பசங்களோட பேரை சத்தமா கத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு 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 கட்டு. சிங்கி 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 அப்படி எல்லாரும் ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. பசங்க ஒருத்தங்களை தாண்டி ஒருத்தங்க ரொம்ப வேகமா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. சார் அவருடைய மைக்ல கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பண்டி கட்டுவ ஓவர்டேக் பண்ணிட்டா. ஆனா சுதா இன்னும் முன்னாடி போயிட்டே இருக்கா. இன்னும் என்னன்னா போன வாட்டி இந்த காம்படிஷன்ல சுதா தான் வின் ஆனா. ஆனா இன்னைக்கு 5 பேர் எக்ஸ்ட்ராவா காம்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிங்கி கட்டுவ ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டா. ஏ! நான் ஜெயிக்க போறேன். கட்டு இத பார்த்து இன்னும் வேகமா சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அட என்ன நடக்குது? சிங்கி முதல்ல கட்டுவ சைடு எடுத்தா. இப்போ பண்டிய கூட சைடு வாங்கிட்டா. ஆனா சுதா இப்பவும் நம்பர் 1ல இருக்கா. இந்த தடவை நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். நான் பாக்குறேன் சுதா எப்படி ஜெயிக்கிறான்னு. இப்படி சொல்லியே சிங்கி இன்னும் வேகமா சைக்கிள் மிதிக்க ஆரம்பிச்சா. ஆனா அவளுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைனாலும் கட்டு பண்டி 2 பேருமே அவளுக்கு பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க. நான் யாரையும் ஃபர்ஸ்ட் வர விடவே மாட்டேன். எப்படியாவது இந்த சிங்கியை கிராஸ் பண்ணி போயாகணும் அப்படி சொல்லிக்கிட்டே பண்டி சிங்கியை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போய்கிட்டு இருந்தான். கிரவுண்ட்ல இருந்த எல்லாருமே ரொம்ப சத்தம் போட்டு கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லாருமே யார் ஜெயிப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி எந்த அளவுக்கு வேகமா சைக்கிள் ஓட்டினானா அவளால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ பெடல் அவ காலை விட்டு தூரமா போயிடுச்சு. அட கடவுளே, என்ன இது? இந்த சைக்கிள் பெடல் ஏன் இப்படி ஃப்ரீ ஆச்சு? அப்போ கட்டு சைக்கிள் ஓடிக்கிட்டே சொன்னா, சிங்கி உன் சைக்கிள் செயின் கழண்டிருக்க போகுது, மறுபடியும் போட்டு விடு. அட, அது எப்படி கழண்டுக்குச்சு? எனக்கு செயின் போடுறது சுத்தமா வராதே. எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சாங்க. சிங்கி 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 சைக்கிளோட செயினை மாட்டிக்கோ. அட என்ன நடக்குது? சிங்கி சைக்கிளோட செயின் கலண்டுக்குச்சு. இப்ப அவ பின்னாடி போயிருவாளா? இந்த காம்படிஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அட என்ன இது? கட்டு கூட நின்னுட்டானே. அவனோட சைக்கிள அவ ஸ்டாண்ட்ல போட்டா. சிங்கி கிட்ட அவ போயிட்டே இருக்கா. அட கட்டு, நீயே ரேஸ் விட்டு வந்துட்ட. இப்போ கிரவுண்ட்ல எல்லாரும் அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. கட்டு வேகமா சிங்கி பக்கத்துல போனா. அட எல்லாருமே உன்னை விட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க பாரு. கவலைப்படாத சிங்கி, நான் உன்னோட சைக்கிள் செயினை போட்டு கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் ரேஸ்ல 2 பேருமே ஜெயிச்சிடலாம். அத பார்த்து அம்மா அப்பா கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, எல்லாரும் அவங்களுடைய பாசத்தை பார்த்து அவங்க 2 பேரோட பேரை சொல்லி சத்தமா கத்துனாங்க. கட்டு சிங்கியோட சைக்கிளோட செயின் போட்டுக்கிட்டே இருக்கா. பிரதர் சிஸ்டரோட பாசம் இப்படிதான் இருக்கணும். பாக்கல இவங்க 2 பேரு எந்த இடத்துல வராங்கன்னு. ஏன்னா எல்லாருமே முன்னாடி போயிட்டே இருக்காங்க. கட்டு சைக்கிள் செயினை போட்டுட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 பேரும் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சாங்க. கிரவுண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருந்த எல்லாருமே 2 பேரோட பேரை சத்தமா கூவி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சுதா எப்பவும் போல ஃபர்ஸ்ட்ல வந்துட்டா. பண்டி செகண்ட், விபுல் தேர்ட். கட்டு அப்புறம் சிங்கி ரொம்ப பின்னாடி இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போர்டிங் வச்சாங்க. 3 பசங்களும் அவங்கவங்க இடத்துல போய் நின்னுக்கிட்டாங்க. அப்போ பிரின்சிபல் சார் வந்து மைக்ல சொன்னாரு, சொல்லப்போனா இந்த காம்படிஷனை வின் பண்ணது சுதா, பண்டி அப்புறம் விபுல். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. ஆனா சில ஸ்டூடெண்ட்ஸ் டீம் ஒர்க் பண்ணாங்க. அப்படியே எல்லாருக்குமே தெரிய வச்சாங்க, கஷ்ட நேரத்துல நம்ம அவங்கள எப்பவுமே விடக்கூடாதுன்னு. அது யாருன்னா கட்டு அப்புறம் சிங்கி. கட்டு சிங்கியோட சைக்கிள் செயின் போடுறதுக்கு உதவி பண்ணா. அதுவும் அவ தோத்துருவான்னு யோசிச்சு கூட பார்க்கல. ஆகையால் அவங்களுக்கும் கூட ஒரு பரிசு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இத கேட்டு சிங்கியும் ரொம்ப சத்தமா கை தட்டி பாராட்டிக்கிட்டு இருந்தா. இத பார்த்து அப்பா அம்மா 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. ஜனங்க எல்லாரும் ரொம்ப சத்தமா கட்டுவோட பேரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு அதை கேட்டு அவங்க அம்மாவை போய் கட்டி பிடிச்சான். ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ கட்டு. எஸ் கட்டு. அப்போ சிங்கியும் பின்னாடி இருந்து வந்து கட்டுவ கட்டி பிடிச்சுக்கிட்டா. கட்டு! எல்லா பசங்களும் எப்பவும் போல சந்தோஷமா ஸ்கூல் பஸ்ல போய்கிட்டு இருந்தாங்க. பண்டி, குட்டி 2 பேரும் அவங்கவுங்க சீட்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி, இன்னைக்கு நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? நான் இன்னைக்கு உப்மா எடுத்துட்டு வந்திருக்கேன். உப்மாவா? எங்க அம்மா இன்னைக்கு இட்லி பண்ணிருக்காங்க. நாம எல்லாருமே கிளாஸ்ல ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். மதியம் சாப்பிட வீட்டுக்கு போனா அப்புறம் அம்மா என்ன திட்டுவாங்க. கவலைப்படாத பண்டி,
இன்னைக்கு நாம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். கேண்டீன்ல இருந்து சாண்ட்விச் வாங்கி சாப்பிடலாம். அப்பா இன்னைக்கு எனக்கு பாக்கெட் மணி கொடுத்திருக்காரு. தேங்க்யூடா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ. எஸ் எஸ். அப்போ ஸ்கூலும் வந்துருச்சு. பசங்க எல்லாரும் இறங்கி அவங்கவுங்க கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டாங்க. பிரேயர் எல்லாம் கிரவுண்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரின்சிபல் மேடம் வந்து சொன்னாங்க, குட் மார்னிங் பசங்களா. குட் மார்னிங் மேம். நீங்க எல்லாரும் ஹெல்தியா ஃபிட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேனா? இந்த மாசம் 10ஆம் தேதி நாங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்கோம் எப்பவும் போலவே. சோ நீங்க உங்க அப்பா அம்மா 2 பேரையுமே இங்க கூட்டிட்டு வரணும். ஓகே மேம். ஆல் கிளியர்ல? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்க கிளாஸ் டீச்சர் கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். இல்ல மேடம், ஆல் கிளியர். ஓகே, நீங்க உங்க கிளாஸ் ரூமுக்கு போங்க. எல்லா பசங்களும் அவங்கவுங்க கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டாங்க. டீச்சர் எல்லாருக்குமே பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. குட் மார்னிங் பசங்களா, உங்க மேத்ஸ் புக்ஸை ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீச்சரா கிளாஸ் ரூம்க்கு வந்தாங்க. எல்லாரும் பாடங்களை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா பசங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சுப்பா? ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. அம்மா, எங்க ஸ்கூல்ல 10ஆம் தேதி பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் வரணுமா? ஓ அப்படியா. கடைசியில அந்த 10வது தேதியும் வந்துருச்சு. கட்டு சிங்கி 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. மம்மி, எங்களுக்கு ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, நாங்க இப்ப கிளம்புறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 10:30 மணிக்கு ஸ்கூலுக்கு வரணும் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு. அம்மா, இன்னைக்கு நீங்க அந்த ரெட் கலர் குர்தா போட்டுட்டு வந்துருங்க. ஓகேமா. சரி, நீங்க 2 பேரும் வெளியில போங்க, உங்க பஸ் எப்ப வேணும்னாலும் வரலாம். கொஞ்ச நேரத்துல அங்க பஸ்ஸும் வந்துருச்சு. பசங்க 2 பேரும் அந்த பஸ்ல ஏறி உட்காந்து ஸ்கூலுக்கு போனாங்க. அதுக்கப்புறமா அப்பா அம்மா 2 பேரும் ரெடியாகி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூல்ல பசங்க எல்லாருமே அவங்கவுங்க கிளாஸ் ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, செகண்ட் ஸ்டாண்டர்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங் எங்க நடந்துகிட்டே இருக்கு? அது செகண்ட் ஃப்ளோர் நடக்குது. ரூம் நம்பர் 208ல நடக்குது. நீங்க அங்க போங்க. மத்த பசங்களும் அவங்கவுங்க கிளாஸ் ரூமுக்குள்ள போய்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க ஸ்கூலுக்கு. கட்டு சிங்கியோட அப்பா அம்மாவும் ரூம் நம்பர் 208குள்ள போனாங்க. இஸ் திஸ் கிளாஸ் செகண்ட்? எஸ். நீங்க கட்டு சிங்கியோட அப்பா அம்மா இல்லையா? ஹாஹா. உள்ள வாங்க, மீட்டிங் கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்பா அம்மா கிளாஸ் ரூம்குள்ள வந்து உட்காந்தாங்க. கட்டு சிங்கி 2 பேருமே ஃபர்ஸ்ட் லைன்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. செகண்ட் லைன்ல பண்டி, தேர்ட் லைன்ல குட்டி உட்காந்துக்கிட்டு இருந்தா. குட் மார்னிங் டு ஆல் பேரண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். உங்க எல்லாரையுமே இன்னைக்கு நாங்க கூப்பிட்டதுக்கான காரணம், பசங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க வெக்கேஷனுக்கு லீவும் கொடுப்போம். அதனால எல்லாருடைய மார்க்ஸ் growth பத்தி நாம பேசணும். ஆஃப் இயர்க்கு அப்புறமும் பசங்க படிக்கிறதுக்கு இன்னும் 1/2 வருஷம் மிச்சம் இருக்கும்ல. பேரண்ட்ஸ் பசங்க எல்லாருமே ரொம்ப கவனமா மேம் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரிஜிஸ்டர்ல பேர் இருக்கிற மாதிரியே நான் ஒவ்வொருத்தங்களையா கூப்பிடுறேன். ஓகே மேம். ரிஜிஸ்டர் படி முதல்ல ஆபாவோட பேரு தான் வந்துச்சு. டீச்சர் ஆபாவை பக்கத்துல வர சொன்னாங்க. ஆபா, உனக்கு 72% வந்திருக்கு. ஆனா இது ரொம்ப கம்மியாச்சு. ஆமா, அவ மேத்ஸ்ல கொஞ்சம் கம்மி மார்க் தான் வாங்கியிருக்கா. ஏன்னா அந்த அளவுக்கு மேத்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவ ரிவிஷன் கூட பண்றது கிடையாது. அதனால அவளுக்கு மேத்ஸ்ல கம்மியாத மார்க் வந்திருக்கு. ஆனா மேடம், நான் நல்லா தானே படிப்பேன். ஆபா சோஷியல் சயின்ஸ்ல நல்லாவே மார்க் எடுப்பா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கொஞ்ச நாள் அவளை எதுவும் சொல்ல வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். அவளுக்கு எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறமா அதையே படிக்க வைக்கலாம். கட்டுவோட அப்பா அம்மா 2 பேரும் இத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம குழந்தைங்க நல்ல ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டே இருக்காங்க. வெறும் புத்தகத்தை பத்தி சொல்லி கொடுக்காம தேவையான நாலேஜையும் இவங்க சொல்லி தராங்க. ஆமா, அதுக்கு டீச்சர்ஸ்க்கு தான் நாம நன்றி சொல்லணும். பசங்களெல்லாம் ரொம்ப நல்லபடியா பாக்குறாங்க. எந்த பசங்க எதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது பேரு சிங்கி. சிங்கி எழுந்திருச்சு நின்னா. சிங்கியோட அப்பா அம்மா 2 பேருமே முன்னாடி போய் உக்காந்தாங்க. அட, நான் கட்டுவையும் கூப்பிடுறேன். 2 பேருக்கும் நீங்க தர பேரண்ட்ஸ் ஒன்னாவே அவங்க 2 பேரும் மார்க் ஷீட் பாத்திரலாம். கட்டு, முன்னாடி வாப்பா, இங்க வந்து நில்லு. உங்க 2 பசங்களும் ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க. கட்டு மேத்ஸ் அப்புறம் சயின்ஸ்ல ரொம்ப நல்லா பண்றான். அப்புறம் சிங்கி லாங்குவேஜ்ல. வாவ். மத்ததுல கட்டு ஸ்போர்ட்ஸ் டீம்ல இருக்கா, ரொம்ப ஹெல்தியா இருக்கா. ஆனா சிங்கி இப்ப கொஞ்சம் வீக்கா இருக்கா. அவ ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஓ, நடுவுல கொஞ்சம் அவ வீக் ஆயிட்டா, அதனால இம்யூனிட்டி கம்மி ஆயிடுச்சு. கட்டு சிங்கி 2 பேருமே மேம் அப்பா அம்மா பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிங்கிய பார்த்து மேம் சொன்னாங்க, இதுல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா பசங்களும் எல்லாத்துலயும் சூப்பரா இருக்க மாட்டாங்க. கட்டு ஸ்போர்ட்ஸ்ல சூப்பர்னா, சிங்கி கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ்ல ரொம்ப சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணுவா. ஒரு கல்ச்சரல் லீக்ல அவ செகண்ட் கூட வந்திருந்தா. இல்ல சிங்கி? எஸ் மேம். என்னோட பொண்ணு பெஸ்டா தான் இருப்பா.
அப்பா அம்மா மேம பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மேம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கட்டு வந்து அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சான். கட்டு, என்னாச்சுப்பா? டோன்ட் வரி. இதுதான் நான் சொல்ல வந்தது. பசங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்ன ஏதுன்னு அப்பா அம்மாவா நீங்களும் அதை கவனிக்கணும். அப்புறம் அவங்களையும் நீங்க நல்லபடியா என்கரேஜ் பண்ணணும். இதுதான் நான் எப்பவுமே விரும்புறது. சரியா சொன்னீங்க. இவங்களுக்காக முழு எஃபர்ட்டை நாங்க போட்டுக்கிட்டே இருக்கோம். எனக்கு உங்க 2 பேர் மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு. எங்க ஸ்கூல் சைட்ல இருந்து நாங்களும் இதை கவனிக்கிறோம். அப்பா அம்மா கட்டு சிங்கியோட கையை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. ஹைட் அண்ட் சீக். கட்டு சிங்கியோட வாழ்க்கை எப்பவும் ரொட்டீனா போய்கிட்டு இருந்துச்சு. வீட்ல இருந்து ஸ்கூல், ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் டியூஷன். அப்பா அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். அம்மா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா நாள் பூரா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா சண்டே மட்டும் இப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா சண்டே லீவ் அப்படிங்கறதுலயே எல்லாரும் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. அம்மா, நாம முழுசா ஒரு வாரத்துக்கு அப்புறமா இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு பேசுறோம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. எனக்கு தோணுது இன்னைக்கு நம்ம எல்லா ஸ்கெட்யூலையும் தள்ளி வச்சுட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு. அப்படின்னா இன்னைக்கு நாம ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா? என்னம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? புதுசா விளையாட வேண்டியது என்ன இருக்கு? நான் தினமும் ஹைட் அண்ட் சீக் தான் விளையாடுறேன். ஆனா என்ன யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிலாம் இல்லையே. ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததும் நான் உங்களை தேடிக்கிட்டே ஓடி வருவேன்ல. அப்பா சொல்லுங்க, விளையாடலாமா? பார்க்கலாம். அப்பா அதை மட்டும்தான் சொன்னாரு. பாவம் கட்டு சிங்கியோட மூடே ஆஃப் ஆயிடுச்சு. கட்டு சிங்கி லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்களோட ரூமுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ரூம் பக்கத்துல அப்பா நின்னுக்கிட்டு இருந்தாரு. அப்பா போன்ல பிஸி. அதனால கட்டு சிங்கி அப்பா கிட்ட பேசாம அப்பாவை தாண்டி போனாங்க. அப்பா சொன்னாரு, அட, எங்க போறீங்க? நாம விளையாடணும்ல. ஏ அப்பா, நீங்க உண்மையை தான் சொல்றீங்களா அப்பா? அட ஆமா. தேங்க்ஸ் பா. ஆனா அம்மா எங்க? அப்பா அம்மா அமைதியா பின்னாடி வந்தாங்க. பசங்க 2 பேரும் பூன்னு சொல்லி பயமுறுத்தினாங்க. பூ! ஆ! அம்மா, நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? சின்ன வயசுலயும் நான் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் மீனா எங்கேயாவது பாத்துக்கிட்டு இருப்பா. நான் பின்னாடி இருந்து வந்து அவளை அடிச்சு டப்பா சொல்லிடுவேன். அட, அவ என்ன சொல்றது? நான் பண்ணது சொன்னா என் கூட விளையாடவே மாட்டீங்க. அப்படியா? அப்படி என்ன பண்ணுவீங்க நீங்க? நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடுவேன்ல. நான் எந்த மாதிரி போய் இடத்துல ஒளிஞ்சு பண்ணா சாயங்காலம் ஆனாலும் கூட என்ன கண்டே பிடிக்க முடியாது. இன்னைக்கு கூட என்ன கண்டுபிடிக்க முடியாது. அட, உங்க கதை அப்புறம் நான் சொல்றேன். ஐயா, அப்பா அம்மா, போதும் போதும் போதும். ஏன் சண்டை போடுறீங்க? நாம விளையாடணும் இல்லையா? அட ஆமா, 2 மணி ஆயிடுச்சு. சாயங்காலம் எனக்கு மீட்டிங் இருக்கு. சரி, யார் ஒளிஞ்சிக்கிறீங்க? யார் கண்டுபிடிக்கிறீங்க? கட்டு தான் நம்ம எல்லாரும் தேட போறான். அவன் கொடுத்த ஐடியா தானே இது. ஓகே, நானே தேடுறேன். நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. 1 2. அட, சீட்டிங். ஒளிய விடு. ஓகே, போங்க. எல்லாரும் அங்க இருந்து ஓடி போனாங்க. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 8 9 10. நான் வரப்போறேன். யாஹூ! கட்டு மெதுவா எல்லாரையும் தேட ஆரம்பிச்சான். முதல்ல அவனுக்கு யாரும் கிடைக்கல. அப்போ டைனிங் டேபிள் கீழே அம்மா ஒளிஞ்சிருக்கிறத அவன் பார்த்தான். அமைதியா அவங்க அம்மா பக்கத்துல போனான். அப்புறம் சொன்னா, என்னம்மா நீங்க, இதுதான் உங்க சீக்ரெட் பிளேஸா? கட்டு, ஐயோ, நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? எனக்கு எப்பவும் ஒளிய வராது. சரி, ஓகே, உன்னை கேளு. உங்க அப்பாவை போய் கண்டுபிடி. அதுலதான் சேலஞ்ச் இருக்கு. ஆனா உங்க அப்பா கிட்ட நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாத. அப்புறம் அப்பா கிட்ட சொல்லு, இன்னும் அம்மா எனக்கு கிடைக்கவே இல்ல, நீங்க தான் ஃபர்ஸ்ட்னு. கட்டு அம்மாவோட ஐடியாவை கண்டுபிடிச்சிட்டான். அமைதியா அங்கிருந்து போயிட்டான். இப்போ கட்டுவோட சேலஞ்சே அப்பாவை கண்டுபிடிக்கிறது தான். ஏன்னா அப்பா தான் ஒளியறதுல டேலண்டடாச்சே. அது மட்டும் இல்லாம இப்பவும் அலர்ட்டா வேற இருப்பாரு. சிங்கி ஒரு பூனை மாதிரி எங்க இருந்து வேணும்னாலும் எகிரி டப்பா சொல்லிடுவா. அதனால கட்டு அப்பாவை தான் தேடினான். அவரு கிடைக்கவே இல்ல. ஐடியா! கட்டு போன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு டயல் பண்ணான். ஹலோ கட்டு, சொல்லு, என்னாச்சு? அப்பா கிடைச்சிட்டாரு. அப்பா நிறைய பொருட்களை போட்டு வச்சிருந்த ஸ்டோர் ரூம்ல ஒளிஞ்சிருந்தாரு. கட்டு, இது சீட்டிங். நீ கால் பண்ண, அதனால நான் மாட்டிக்கிட்டேன். இல்ல, தப்பு உங்களுடையது. உங்களுக்கு தெரியும்ல நாம விளையாடுறோம்னு. விளையாட்டுல என்ன வேணும்னாலும் பண்ணலாம். ஆனா நீங்க தானே அலர்ட்டா இருந்திருக்கணும். அப்பா, நீங்க உங்க விஷயத்துல இருந்து வெளியே வரவே மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் மாட்டிக்கிட்டீங்க.
அத கேட்டு அப்பா சிரிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அம்மா வந்தாங்க. மாட்டிக்கிட்டீங்களா? எனக்கு தெரியும் ரொம்ப நேரம் உங்களால ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாதுன்னு. அட நீ எதுக்கு வெளியே வந்த? அட நீ என்ன காப்பாத்திருக்கலாம். ச்சே. அப்பா, உங்களுக்கு முன்னாடியே அம்மாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. சரி, சிங்கியை தேடி இந்த ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணலாம். என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி. அவ்வளவு சீக்கிரமா அவளை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, யாரோட பொண்ணு சொல்லு? சிங்கி அலர்ட்டாரு. அப்பாவோட பேரை நீதான் காப்பாத்தணும். அதுக்கப்புறமா கட்டு சிங்கிய தேட ஆரம்பிச்சான். இவ்வளவு தேடினாலும் கட்டுவுக்கு சிங்கி மாட்டவே இல்ல. இந்த சிங்கி ரொம்ப புத்திசாலிதான். எங்க போய் ஒளிஞ்சிருப்பா? நானும் ஏதாவது பண்ணி ஆகணுமே. ரூம்ல ஒளிஞ்சிருப்பாளா? இல்ல இல்ல இல்ல, பாத்ரூம்ல. அப்போ கட்டுவுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சது. தங்கம் தங்கம் ஏன் தங்கம் தங்கம், செல்ல தங்கம் தங்கம் ஏன் தங்கம். கட்டு அப்படி பாட ஆரம்பிச்சான். பாடிக்கிட்டே அவன் ஃப்ரிட்ஜோட கதவை திறந்தான். அப்போ சிங்கி ஃப்ரிட்ஜ்ல உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அப்பா அம்மா வந்தாங்க. சிங்கிய பார்த்து அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சிங்கி ஃப்ரிட்ஜை விட்டு வெளியே வந்தா. அப்பா, நீங்க என்ன நினைச்சீங்க? என் தங்கச்சி என்னால கண்டுபிடிக்க முடியாதா? அடேங்கப்பா கட்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப நல்லா கிளியர் பண்ண. விளையாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இப்போ இதுவும் தெரிஞ்சு போச்சு. அப்பாவுக்கும் மாதிரி ஒளிய முடியாது அப்படின்னு. ஆமா, வேலையோட அர்ஜென்ட், மொபைல் அடிக்ஷன். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அம்மா, நீங்களும் கொஞ்சம் கிச்சனை விட்டு வெளியே வாங்கம்மா. இன்னும் நிறைய இடம் இருக்கு நம்ம வீட்ல ஒளிய. அப்ப நான் என்ன பண்றது? அத கேட்டு கட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருந்துக்கோ. சரி சரி, நெக்ஸ்ட் ரவுண்ட ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, 1 2. அடட இருங்க, நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் தேடுறேன் உங்களை. கட்டு முதல்ல கண்டுபிடிச்சது என்னதானே? உங்களால எப்படியும் எங்களை கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் சாயந்தரம் ஆயிடும். சாயந்தரம் உங்களுக்கு மீட்டிங் வேற இருக்குல்ல. அப்புறம் மூட் ஆஃப்ல நீங்க போக வேண்டி இருக்கும். இல்ல, மீட்டிங் எல்லாம் கேன்சல். இன்னைக்கு சண்டே ரொம்ப நல்லா இருக்கு. என்ஜாய் பண்றேன். போங்க ஒளிஞ்சுக்கோங்க. 1 2 3. எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அடுத்த ரவுண்டும் ஆரம்பமாச்சு. டெசர்ட் சவாரி. கட்டு சிங்கி 2 பேரும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்தாரு. கட்டு சிங்கி ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்பா, குழந்தைங்களா, இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ கொடுக்க போறேன். என்னப்பா அது? சீக்கிரம் சொல்லுங்க. இந்தாங்க. இது என்னப்பா? இது இன்டர்நேஷனல் கேமல் ஃபெஸ்டிவலோட ஃபேமிலி பாசஸ். நீங்க தயாராகுங்க, நம்ம தார் பாலைவனத்துக்கு போக போறோம். 2 பசங்களும் பாசஸ் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாவ், நம்ம டெசர்ட் சவாரி போக போறோமா? ஒட்டகத்து மேல உட்கார போறோமா? ஆமா. அது எந்த சிட்டிப்பா? அது பிகானியர்ல நடக்க போகுது. பிகானியர் பாலைவனத்துக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். அங்க இன்டர்நேஷனல் கேமல் ஃபெஸ்டிவல் கூட நடக்கும். அங்க கேமலுக்கு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு. அப்படியா? ஆமா. சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சர்மா அங்கிள் அந்த ஃபெஸ்டிவலோட பாசஸ் கொடுத்திருக்காங்க நம்ம வின்டர் வெக்கேஷனுக்கு. அந்த டெசர்ட் எப்படி இருக்கும்? நிறைய மண்ணு இருக்குல்ல? நான் அந்த மாதிரி யூடியூப்ல பாத்திருக்கேன். இயற்கை எப்பவுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்காது, வேற வேற மாதிரி இருக்கும். அங்க மண்ணு இருக்குன்னு நீ சொல்ற, எல்லா இடமும் அப்படி இருக்காது. நாம எல்லாரும் மனுஷங்க தான், ஆனா பார்க்க வேற வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இயற்கையும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி. அப்பா, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நாம டெசர்ட் சுத்தி பார்க்க போறோம். அங்க இருக்கிற ஒட்டகத்தை பார்க்க போறோம். ஆமா நாம பிகானியர், ஜெய்சல்மேர், ஜோல்பூருக்கெல்லாம் போக போறோம். நீங்க தயாரா இருங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல இத பத்தி சர்ச் பண்ணி பாருங்க. எங்கெங்க போகணுமோ அந்த இடத்த லிஸ்ட் பண்ணி வைங்க, சரியா? ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்டு சிங்கி 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா அவங்களுக்கு சாப்பிட ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. கட்டு அப்பா சொன்ன மாதிரி அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருந்தான். கட்டு, முதல்ல சாப்பிடு, போன் அந்த பக்கம் வை. மம்மி, அப்பா எங்களை டெசர்ட் வீடியோஸ பார்க்க சொல்லிருக்காரு. நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லல்ல, அதனாலதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்பா அப்பா தூரத்துல நின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டாரு. அவரு சிரிக்க ஆரம்பிச்சாரு. அட, கொஞ்சமா யூடியூப யூஸ் பண்ணுங்க, இல்லன்னா அங்க போய் நாம என்னத்த பார்க்க போறோம்? நான் உங்ககிட்ட லிஸ்ட் பண்ண மட்டும் தான் சொன்னேன். சரி, லீவு தானே, டெசர்ட்டுக்கு சீக்கிரமா நம்ம போலாம், சரியா?
அங்க டெசர்ட் சஃபாரி, கேமல் சஃபாரி எல்லாமே பண்ணலாம். ஆனா நாம எங்கெல்லாம் போக போறோம்? சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா கூட ஒரு தடவை அங்க சுத்தி பார்க்க போயிருந்தேன். நீங்க உங்க அம்மா கூட போய் சுத்தி பாத்தீங்களா? ஆமாமா, நான் உங்க அளவுக்கு சின்னதா இருக்கும்போது. இந்தியால டெசர்ட், பெக்கானியல், ஜாசல்மீர், ஜோத்பூர், பார்ட்மீர் எல்லாம் இருக்கு. அங்க பாகிஸ்தான் பார்டர் கூட இருக்கும். நான் உங்க 2 பேருக்கும் பார்டரையும் காட்டுறேன், டெசர்ட் சிட்டியும் கூட நான் காட்டுறேன். அம்மாவும் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. சூப்பர்ப்பா, நான் கேமல் கூட விளையாட போறேன்ப்பா. கண்டிப்பா விளையாடலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாருமே ஃப்ளைட்ல ராஜஸ்தான் சுத்தி பார்க்க போனாங்க. ஜோத்பூர்ல இறங்கினதுக்கு அப்புறமா அப்பா ஒரு கேப் புக் பண்ணாரு. அதுல ஏறி எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. டெசர்ட்க்கு போனதுமே கட்டு சிங்கி 2 பேருமே ஷாக் ஆனாங்க. என்னப்பா இங்க இவ்ளோ மண் இருக்கு? இது மண்ணோட மலை மாதிரியே தெரியுது. ஆமா ஆமா, இது மண்ணால பண்ண மலைதான். ஆனா இதோட அழகு என்னன்னா, இது காத்துலயே அப்படியே பறந்து போகும். தன்னோட இடத்த கூட மாத்திக்கிட்டே இருக்கும். அட கடவுளே, இது பறக்குற மலையா? அப்பா இங்க தண்ணியே இல்லையே, இங்க இருக்கிறவங்க எப்படி குளிப்பாங்க? மரம் செடி எதுவுமே காணோம். செல்லம், இங்க கால்வாய் வெட்டிருக்காங்க. பிகானேர் மகாராஜா கங்கா சிங் வெட்டினது. அது ஜாசல்மீர் வரைக்கும் வரும். அப்படின்னு என்னப்பா? அப்படின்னா நதியிலிருந்து தண்ணிய இந்த பக்கம் அனுப்புவாங்க. தண்ணி இல்லாத இடத்துக்கு. இதுக்கு முன்னாடி இங்க தண்ணியே இருக்கல. ஆனா இப்போ வீட்டுக்கு தேவையான எல்லா தண்ணியும் கிடைக்குது. ஆமா பசங்களா, இங்க கேக்டஸ் அப்புறம் சின்ன சின்ன செடி கொடி இது எல்லாமே இருக்கும். இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி கம்மியா இருந்தாலும் அதுங்க நல்லபடியா வளரும். ஆமா, இயற்கை பண்ற விஷயம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். தண்ணி கம்மியா தேவைப்படும். தண்ணி இல்லாம கூட நல்லா இது வளரும். வாங்க, இப்போ சம் டெசர்ட்டுக்கு நாம போலாம். அதுக்கப்புறம் அப்பா அம்மா கட்டு சிங்கி எல்லாரும் அந்த இடத்துக்கு போனாங்க. அங்க தூரத்துல எல்லாருமே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் ஒட்டகத்து மேல ஏறி உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையுமே சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, எனக்கு ஒட்டகத்து மேல உட்காரணும். ஆமாப்பா, அதுக்கப்புறம் அங்க டான்ஸ் ஆடணும் அந்த ஆண்டி கூட. சரி சரி, ஒன்னொன்னா நம்ம எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். அப்பா கைய கட்டி அந்த ஒட்டகக்காரரை கூப்பிட்டாரு. அண்ணே, நாங்க ஒட்டக சவாரி பண்ணணும்னே. உங்களுக்கு 2 ஒட்டகம் தேவைப்படும். ஒருத்தர் பெரியவங்க சின்னவங்கள ஒரு ஒட்டகத்துல உட்கார வச்சுக்கோங்க. அப்படியா? சரி. கொஞ்ச நேரத்துல ஒரு ஒட்டகத்துல அப்பாவும் சிங்கியும், இன்னொரு ஒட்டகத்துல அம்மாவும் கட்டுவும் உட்காந்துட்டாங்க. ஒட்டகம் எழுந்துச்ச உடனே 2 பசங்களும் ரொம்ப சந்தோஷத்துல சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா இருக்கா சிங்கி? ஆமாப்பா, அங்க பாருங்க, ஃபுல் டெசர்ட்டும் தெரியுது. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, அப்படியே தங்கம் மாதிரி மின்னுது. அதனால தான் இத தங்க மண்ணுன்னு சொல்லுவாங்க குட்டி. எப்போ சூரியன் ஒளி இது மேல விழுகுதோ இது ஒரேடியா தங்க மாதிரி தக தக தகன்னு மின்னும்பா. ஆமா, இது தங்கம் மாதிரி தான் மின்னுது. 1/2 மணி நேரம் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க கீழே இறங்கிட்டாங்க. உடனே கட்டு சிங்கி டான்ஸ் ஆடுறவங்க பக்கத்துல போனாங்க. அப்போ அப்பா அம்மாவும் பசங்க பின்னாடியே போனாங்க. செல்லங்களா, மெல்லமா ஓடிப்போங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு. இன்னொருத்தரு மகுடி வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது என்னம்மா? அவங்க பாம்பாட்டிங்க. மகுடி ஊதி பாம்பு பிடிக்கிறவங்க. அவங்களுடைய அந்த இசை ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிருக்கு. சிங்கி அத பார்த்து சந்தோஷமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். சிங்கி டான்ஸ் ஆடுறத பார்த்து கட்டுவால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனு கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சான். அப்போ அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த ஒருத்தங்க அப்பா அம்மாவோட கைய பிடிச்சு அவங்களையும் டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க. அப்படி அவங்க எல்லாரும் அங்க போய் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அம்மா சொன்னாங்க, மறக்காதீங்க, பசங்களை பார்டர் கிட்டயும் கூட்டிட்டு போகணும். ஞாபகம் இருக்கு. இப்பவே இங்கிருந்து போலாம். நான் கேப இப்ப கூப்பிடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கேப் வந்ததும் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இந்தியா பாகிஸ்தான் பார்டர் கிட்ட போனாங்க. அப்பா, இங்க எல்லா இடத்துலயும் வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லையே. செல்லம், தார் டெசர்ட் உலகத்துல இருக்கிற பெரிய டெசர்ட்ல இதுவும் கூட ஒண்ணு. இதுக்கு முன்னாடி ராஜ்புத்தானா இங்க இருந்துச்சு. அவங்க அரண்மனை எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் இந்த மண்ணு மாதிரியே. ஆனா அப்பா, இந்த இடம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல, ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதத்துல அழகா இருக்கும். மும்பைல பீச் இருக்கு. அங்க எல்லாருமே பீச்சை பாக்குறதுக்கு போவாங்க. சார், பார்டர் வந்துருச்சு சார். இங்க இருந்து அந்த பக்கம் போகணும்னா பிஎஸ்எஃப் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் சார். அப்பா வெளியில வந்து பார்டர் பாக்குறதுக்கு எடுக்க வேண்டிய பெர்மிஷனை வாங்கினாரு. சிங்கி, இவங்க எல்லாரும் தான் நம்மளுடைய ஆர்மி ஆபீசர்ஸ்.
நம்ம நாட்டை இந்த இடத்துல இருந்துதான் அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டயும் ஜெய்ஹிந்த் சொல்லுங்க. ஓகேமா? கட்டு சிங்கி எல்லா சிப்பாய்களையும் பார்த்து அவங்களுக்கு சல்யூட் பண்ணி ஜெய்ஹிந்த்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் பார்டரை பார்த்தாங்க. நாம இன்னும் உள்ள போக முடியாதாப்பா? இல்ல செல்லம், இத லைன் ஆஃப் பார்டர்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து நம்ம நாடு எல்ல முடிய போகுது. இவ்வளவு அழகான நாடு இல்லம்மா நம்ம நாடு. இங்க எல்லாம் இருக்கும். மலை, டெசர்ட், கடல், ரிவர். ஆமாமா. அதுக்கப்புறம் பசங்க 2 பேரும் டெசர்ட்ல மறுபடியும் விளையாட போனாங்க. அப்பா அம்மா ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டாங்க. புது ரூம். கட்டு சிங்கி அவங்க ரூம்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மேல சீலிங்ல இருக்கிற ஒரு பகுதி அவங்க பெட் மேல வந்து விழுந்துச்சு. அட இது என்ன? இது எப்படி விழுந்துச்சு? சரி இரு, நான் போய் அப்பா அம்மா கிட்ட இத பத்தி சொல்லிட்டு வரேன். அப்பா இங்க வாங்க. ஆமா மம்மி வாங்க. அட என்னாச்சு? எது கத்துறாங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் குரல் கொடுத்தப்போ அப்பா அம்மா 2 பேரும் அவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. என்னாச்சு ஜிங்கி? எதுக்கு சத்தம் போடுற? அப்ப பாருங்க, அங்க சீலிங்ல இருந்து ஒரு லேயர் கீழே விழுந்துருச்சு. கலர் எல்லாமே போயிடுச்சு. நீங்க வேணா பாருங்க. இது இப்படி நடக்கும். ஈரமா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் காஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இப்படி நடக்கும். ஆமா ஆமா, அக்கப்பக்கத்துல லீக்கேஜ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்பா. ஆனா இங்க லீக்கேஜ் எல்லாம் இல்லவே இல்ல. இந்த வாட்டி மழை அதிகமா வந்துச்சுல, அதனால கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாயிடுச்சு. என்னங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரூம் கட்டி 3 வருஷம் ஆச்சு. இப்போ இத ரினோவேட் பண்ணலாம்ல? சரியா சொன்ன. நாளைக்கே பெயிண்ட் எடுக்கிறதுக்கு ஆட்களை கூட்டிட்டு வரேன். மழையும் நின்றுச்சுல்ல, இதுதான் சரியான நேரம். இப்பதான் ரூமை ரினோவேட் பண்ணணும். வாவ், அப்படின்னா எங்களுடைய ரூம் மறுபடியும் புது ரூமா மாற போகுதா? ஆமாமா. வாவ், அப்படின்னா இவ்வளவு நல்லா இருக்குல்ல கட்டு. அப்ப பிங்க் கலர் அடிக்கலாம். பிங்க் கலர்ல அடிக்க கூடாது. ஐயோ, வேலைக்காரங்க வரவே இல்ல, அதுக்குள்ள சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அடுத்த நாளே ரூமை இனோவேட் பண்ற ஆட்கள் வந்துட்டாங்க. வந்தவங்க செவுத்த தேய்ச்சி என்ன கண்டிஷன் கண்டுபிடிச்சாங்க. அதிகமா வேலை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இது கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணா போதும். அதுக்கப்புறம் சரியாயிரும். இந்த வாட்டி ஒரு நல்ல பெயிண்ட் அடிங்க. ஓ, கலர் ஷேடை நீங்க சூஸ் பண்ணி எங்ககிட்ட சொல்லுங்க. ஒரு 4 டப்பா ஆகும். நான் அதை ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி சரி, அத பத்தி நாம தனியா பேசலாம். அது வரைக்கும் கட்டுச்சிங்கி வாங்க, கலர் ஷேடை டிசைட் பண்ணுங்க. பா, நம்ம என்ன கலர் என்ன டிசைட் பண்ணலாம்? ஓகே, ப்ளூ கலர், பிங்க் கலர். நான் தான் சொல்றேன்ல. அப்படி சொல்லி 2 பேருமே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அத பார்த்து அம்மா குறுக்குல வந்து இப்படி சொன்னாங்க. அட 2 பேரும் சண்டை போடுறத நிப்பாட்டுங்க. நம்ம கண்டிப்பா பெஸ்டான ஒரு கலர் அடிக்கலாம். உங்க ரூம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அவங்க 2 பேருக்கிட்டையும் பேச வேண்டியதை பேச முடிச்சுட்டு அப்பா மறுபடியும் ரூம்குள்ள வந்துட்டாரு. இங்க பாரு, நான் இப்ப என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நாளைக்கு அவங்க வேலைக்கு வந்துருவாங்க. ஒரு வாரத்திலேயே ரூமோட கலரிங் அப்புறம் பேட்ச் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடும். பட் உள்ள நாமளே டிசைன் பண்ணிக்கலாம். இந்த தடவை இந்த டிசைனரும் கூப்பிட வேண்டாம். சரி. 2 நாளுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து வீட்டோட ரினோவேஷன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் கட்டு சிங்கி 2 பேரும் அப்பா அம்மாவோட ரூம்ல தங்குனாங்க. அண்ணே, நீங்க முதல்ல என்ன பண்ண போறீங்க? இங்க பாருப்பா, முதல்ல நாங்க கலர் எல்லாம் செப்பரேட் பண்ணுவோம். எங்கெங்க பேட்ச் இருக்கோ அங்கெல்லாம் சிமெண்ட் போட்டு புட்டிங்கெல்லாம் போடுவோம், அந்த இடத்த ஸ்ட்ராங் பண்றதுக்கு. அப்ப எப்ப கலர் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பேட்ச் எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க பெயிண்டிங் பண்ணுவோம். 2-3 நாள் தொடர்ந்து வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. கட்டு சிங்கி 2 பேருமே இத பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ரூம் எப்படி புதுசா மாறப்போகுது அப்படின்னு. அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. 2 பேரோட அந்த ரூம் இப்போ புதுசு மாதிரி மாறப்போகுது அப்படின்னு. அம்மா இவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. நான் என்னோட ரைட் சைடுல தான் என்னோட அலமாரியை வைக்க போறேன். ஓகே கட்டு, உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா? முதல்ல எல்லாம் ரெடி ஆகட்டுமா, அதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச மாதிரியே நாம வச்சுக்கலாம். அப்படியே சில நாட்கள்ல ரூமோட இனோவேஷன் ஒர்க் கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு. பெயிண்டர்ஸ் கட்டு சிங்கியோட ஆசைய ஞாபகத்துல வச்சுக்கிட்டு ஸ்கை ப்ளூ பிங்க் கலர் அடிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் பிங்க் கலர், 2 பக்கம் ஸ்கை ப்ளூ கலர். 2 பேர் சைடு வாங்க, உங்க பெட்டை நான் சைடுல வைக்கிறேன். அம்மாவும் ஒவ்வொன்னா எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. சிங்கி அவளுக்கு தேவைப்பட்ட மாதிரி அவளோட பொருட்களை அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தா. கட்டு மறுபடியும் பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கான அந்த வலைய செட் பண்ணி வச்சான். இந்த பாஸ்கெட் இவ்வளவு மேல இருக்கிறது சரியா இருக்கும், இல்லனா எப்பவுமே என்னால அதுல கோல் போட முடியாது. கட்டு, புது பொருளை கூட அம்மா கூட போய் செக் பண்ணப்போ நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஓகேப்பா. அப்பா, எனக்கு செப்பரேட்டா ஒரு அல்மாரி வாங்கி தரீங்களா? அதுல என்னுடைய பொம்மைகள் எல்லாத்தையும் நான் வைக்கணும்.
இங்க பாருப்பா, இந்த சண்டே நாம மார்க்கெட்டுக்கு போகலாம். உங்க ரூமுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வைங்க. நான் இப்போ ஆபீஸ் போறேன். அப்பா ஆபீஸ் போனதுக்கு அப்புறமா கட்டு சிங்கி 2 பேரும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்து அம்மா சொன்னாங்க, நீங்க எழுதுனதுல நிறைய பொருட்கள் ஆன்லைன்லயே கிடைச்சிடும், அமேசான்லயும் ஜிம்கார்ட்லயும். நான் இப்போ போய் செக் பண்றேன். நீங்க 2 பேரும் உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அம்மா ஆப் ஓபன் பண்ணி உக்காந்தாங்க. எல்லாரும் அதுல பொருட்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த பெயிண்டிங், இந்த டால் ஹவுஸ், அப்புறம் இந்த கிச்சன் செட் ஆர்டர் பண்ணுங்க. அம்மா, எனக்கு இதோ அந்த பெயிண்டிங், அப்புறம் ஒரு ஃபுட்பால் நெட்டும் வேணுமா? உங்களுக்கு இப்ப ரொம்ப முக்கியம் எதுவோ அது மட்டும் தான் ஆர்டர் பண்ண போறேன். சிங்கி, உன்னோட கிச்சன் செட் இப்ப வேண்டாம், நான் இன்னொரு நாள் உனக்கு வாங்கி தரேன். ஓகேமா. அம்மா, எங்க கிட்ட இருக்கிற ஸ்டடி டேபிள் பழசாயிடுச்சு, புதுசா அதை ஆர்டர் பண்ண முடியுமா? வாங்கலாம், ஆனா அதெல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணக்கூடாது. நாம அதை வாங்குறதுக்கு நேரா பஜாருக்கு தான் போயாகணும். அது கரெக்டா இருக்குமா? நான் எல்லா டேபிள் சேர்ல உட்காந்து கூட பார்க்க முடியும்ல. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண எல்லா பொருட்களும் வந்துருச்சு. கட்டு சிங்கி அந்தந்த பொருட்களை அவங்க ரூம்ல செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாவ், ரூம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல கட்டு. அம்மா சிங்கி, ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே மார்க்கெட்டுக்கு போனாங்க. பர்னிச்சர் ஷாப்புக்கு போறதுக்கு முன்னாடி பானிபூரி சாப்பிட்டுட்டு போனால. சிங்கி சொன்னது கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டாலுக்கு கூட்டிட்டு போனாங்க. முதல்ல சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் வேலை. அதுக்கப்புறம் எல்லாருமே பர்னிச்சர் ஷாப்புக்கு போனாங்க. கட்டு சிங்கி எல்லா சோஃபா சேர் எல்லாத்துலயுமே உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த டேபிள் ரொம்ப அழகா இருக்கு, இதுல செப்பரேட்டா ரேக் செஞ்சு தர முடியுமா? ஆயிரம். முதல்ல இது பிடிச்சிருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். அம்மா, எனக்கு அந்த டேபிள் பிடிச்சிருக்கு, அதுல மேல செப்பரேட்டா ஒரு போர்டு இருக்கு. ஓகே ஓகே, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே வாங்கலாம். நீங்க எது வேணும்னு சொல்லுங்க, அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குற பொறுப்பு எங்களுடையது. இந்த மாதிரி பர்னிச்சர்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க. அடுத்த நாள் எல்லா பொருட்களும் அவங்க வீட்டுக்கு வந்துருச்சு. அம்மா, டேபிள் வந்துருச்சு. கட்டு சிங்கி அவங்களுடைய டேபிள ரூமுக்கு நடுவுல போட்டுக்கிட்டு சேர் போட்டு அதுல அவங்க உட்காந்துட்டாங்க. 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷத்துல இருந்தாங்க. இப்ப ரூம் முழுசா ரெனோவேஷன் முடிஞ்சிருந்துச்சு. அப்பா அம்மா கட்டு சிங்கியோட ரூமை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. முதல் ஹெலிகாப்டர் பயணம். கட்டு அபார்ட்மெண்ட்ல இருந்த பசங்க கூட சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தான். ஆனா பண்டி மட்டும் சைடுல போய் உட்காந்து யூடியூப்ல வீடியோ பார்த்து ஹெலிகாப்டர் செய்யறத கத்துக்கிட்டான். அட, என்ன இது பண்டி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யூடியூப்ல ஹெலிகாப்டர் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டு இருக்கேன் கட்டு. அடடா, ஆனா ஏன்னா நான் இதுக்குள்ள உட்காந்து பறக்கணும். அப்பா சொன்னாரு கேதார்நாத்துக்கு போகணும்னாலும் கூட ஹெலிகாப்டர்ல பறக்கலான்னு. நான் இதை ரெடி பண்ணி இதுல எங்க பாட்டிய உட்கார வச்சு கேதார்நாத்தை சுத்தி காட்டிட்டுல வருவேன். அட, அது பெரிய ஹெலிகாப்டர்டா, பெருசு. இதுல பாட்டி எப்படி உட்காருவாங்க? உனக்கு புரியல கட்டு, நான் இத கத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இத கத்துக்கிட்டு அப்புறமா இன்ஜின் வைக்கிற ஹெலிகாப்டரையும் சேர்த்து கத்துப்பேன். ஓ, ஓகே ஓகே. அப்போ வேக வேகமா அங்க சிங்கி ஓடி வந்தா. கட்டு கட்டு, அம்மா டின்னர் ரெடி பண்ணிட்டாங்களா? உன்னை கூப்பிடுறாங்க. ஓகே ஓகே சிங்கி, நான் வரேன். ஓகே பண்டி, பாய். டின்னர் டைம் ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கு விளையாடலாம். எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கட்டுவோட ஃபேவரட் மட்டர் புலாவ் பண்ணிருந்தாங்க. மம்மி, தேங்க்யூ, இவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த புலாவ், ரொம்ப தேங்க்ஸ். பலாவ் ரொம்ப டேஸ்டா பண்ணிருக்க, நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, உங்களுக்கு தெரியுமா, பண்டி ஹெலிகாப்டர் பண்றா. அவன் சொன்னா அந்த ஹெலிகாப்டர் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பாட்டி அதுல உட்கார வச்சு அவன் கேதார்நாத்துக்கு கூட்டிட்டு போவானா. இதை கேட்டு அப்பா அம்மா 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. பண்டி எப்படி ஹெலிகாப்டரை பண்ணுவா? அவன் என்ன இன்ஜினியரா? ஹெலிகாப்டர் பண்றதுக்கு பெரிய ஏரோநாட்டிக் இன்ஜினியர் எல்லாம் படிக்கணும், அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அதுக்குன்னு செப்பரேட் டிகிரி எல்லாம் இருக்கு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்? ஆமாமா, நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாம் இருக்கு. அப்பா, ஹெலிகாப்டருக்கும் விமானத்துக்கும் நடுவுல என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டுமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏரோப்ளான்ல பேசஞ்சர் அதிகமா இருப்பாங்க, அது டிராவல் பண்றதுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஹெலிகாப்டர்ல 3-4 பேர் தான் உட்கார முடியும். ஆர்மி ஹெலிகாப்டர் கொஞ்சம் பெருசா இருக்கும், அதுல நிறைய பேர் உட்காரலாம். ஹெலிகாப்டருக்கு ஸ்பெஷல் ஹெலிபாட் இருந்தா போதும், ஏர்போர்ட் எல்லாம் அதுக்கு தேவையே இல்லம்மா. அப்படின்னா அது எப்படி இறங்குப்பா? அது எங்க வேணாலும் இறங்கலாம், ஆனா கொஞ்சம் பிளாட்டா இடம் கிடைக்கணும். அதனால தான் ஏதாச்சும் எங்கேயாச்சும் வெள்ளம் வந்துச்சுன்னா
எமர்ஜென்சில அப்புறம் அப்புறம் ரொம்ப டஃப்பான சூழ்நிலையில இதை யூஸ் பண்ணுவாங்க. விஐபி கூட ஸ்பெஷல் ஹெலிகாப்டர்ல போயிட்டு வருவாங்க. சிஎம், அப்புறம் பிஎம், ஆர்மி ஹெட், இப்படி. அட, இவ்வளவு வேலை செய்யலாமா ஹெலிகாப்டர்ல? அப்பா, நாம விமானத்துல போயிருக்கோம் இல்லையா? நாம ஸ்னோஃபால் பார்க்க போனுமே. ஆமா, உங்களுக்கு சீக்கிரமா நான் ஹெலிகாப்டர் கூட காட்டுறேன். ஆர்மி ட்ரைனிங் கேம்ப் அடுத்த மாசம் பப்ளிக்கு ரெடியா இருக்கு. அங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வாவ், அப்போ நாங்களும் ஹெலிகாப்டர்ல போறோமா? ஆமா ஆமா, நீங்களும் போறீங்க. அடுத்த வாரமே ஆர்மி ட்ரைனிங் கேம்ப போட்டாங்க. எல்லாரும் அங்க போனாங்க. அங்க நிறைய பேர் ஆர்மி ஆபீசர்ஸ் யூனிஃபார்ம் போட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. விதவிதமான ஆயுதங்களும் அங்க இருந்துச்சு. அங்க பாருங்க, அதான் டேங்கர். அத போர்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஹெலிகாப்டர் எங்க இருக்குப்பா? எனக்கு அத உள்ள போய் பார்க்கணும். அங்க பாருங்க, ஸ்ட்ரைட்டா பாருங்க, அங்க ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு. ரெண்டு பசங்களும் ஹெலிகாப்டரை பார்த்து சந்தோஷத்துல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. ஐ ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர். அட, ஓகே ஓகே, அமைதி. இன்னும் பக்கத்துல போய் பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் அந்த ஹெலிகாப்டர் பக்கத்துல போனாங்க. அங்க சில பசங்க லைன்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கட்டு சிங்கியும் போய் லைன்ல நின்னுட்டாங்க. இப்போ நாங்க ஒரு ரவுண்ட் போறோம். நீங்க எல்லாருமே உட்காருங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, டிக்கெட் எடுத்துக்கோங்க. அப்பா போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தாரு. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே ஹெலிகாப்டர்ல வந்து உக்காந்தாங்க. அப்பா, உள்ள இது எவ்வளவு பெருசா இருக்குல்ல? இதுல எத்தனை பேர் உட்கார முடியும்பா? இது 8 சீட்டர்ப்பா. டோட்டலா 8 பேர் தான் உட்கார முடியும். டிரைவர் அப்புறம் அசிஸ்டன்ட் முன்னாடி உட்காருவாங்க. இதுல ஏர் ஹோஸ்டஸ் கூட இல்லையேப்பா. இது பேசஞ்சர் ஏரோப்ளேன் இல்ல, சோ அது தேவையில்லை. அப்ப ஒருத்தர் குரல் கொடுத்தாரு. நீங்க எல்லாருமே சீட் பெல்ட்ட போட்டுக்கோங்க. நாம இப்போ பறக்க போறோம். எல்லாருமே சீட் பெல்ட்ட போட்டுக்கிட்டாங்க. ஹெலிகாப்டர் மேல பறக்க ஆரம்பிச்சது. அதோட சத்தம் ரொம்ப அதிகமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க மேல பறக்க ஆரம்பிச்சாங்க. இதோட ரெக்க எவ்வளவு பெருசா இருக்குல்லப்பா. எவ்வளவு மண்ணு பறக்குது பாருங்க. எனக்கு எதுவுமே தெரியல. அட, கொஞ்ச நேரத்துல மேல பறந்ததோ எல்லாமே தெரியும். ஹெலிகாப்டர் கொஞ்சம் உயரத்துல பறக்க ஆரம்பிச்சது. கட்டு சிக்கி 2 பேரும் கீழே பார்த்தாங்க. அப்பா, எல்லாம் எவ்வளவு சின்னதா தெரியுதுப்பா. அங்க பாருங்க, ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாரும் குட்டி குட்டியா தெரியறாங்க. அவ்வளவு பெரிய கிரவுண்டே சின்னதா தெரியுது. வாவ், எல்லாருமே குட்டி குட்டி எறும்பு மாதிரி நமக்கு தெரியறாங்க. நாம இப்போ எவ்வளவு உயரத்துல வந்திருக்கோம்னா, கீழே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சின்னதா தான் நமக்கு தெரியுவாங்க. இதுல ஏன்பா இவ்வளவு கம்மி சீட் இருக்கு? இது ரொம்ப நல்லா இருக்கே. இதுல பறக்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் மேலதான் பறக்கும். ஆனா ஏரோப்ளேன் ரொம்ப உயரத்துல பறக்கும். அவ்வளவு உயரத்துல பறக்கிறதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி இது மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. உள்ள டெம்பரேச்சர் கூட மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் சப்ளை கூட இருக்கும். ஹெலிகாப்டர்ல டோரை ஓபன் பண்ணிக்கிட்டே நீங்க போகலாம். இங்க பிரஷர் எல்லாம் அவ்வளவு அதிகமா இருக்காது. அங்க பாருங்க, அந்த குளம் தெரியுது. நம்ம ஃபிஷிங்க்கு போயிருந்தோமே, அது எவ்வளவு பெரிய குளம். இங்க இருந்து எவ்வளவு சின்னதா தெரியுதுல்ல? ஹைட்ல எல்லாமே நாம பார்க்கலாம். எவ்வளவு அழகா இருக்குல்ல? சிங்கி, அங்க பாரு, உன்னோட ஸ்கூல் கிரவுண்ட் தெரியுது பாரு. அட ஆமா, கட்டு கட்டு, கீழே பாரு, நம்ம ஸ்கூல் தெரியுது பாரு. கட்டு சிங்கி 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அப்பா ஆர்மி ஆபீசர்ஸும் அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. நம்ம ட்ரையல் ரைட் முடிய போகுது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க போறோம். ஹைட்ட பார்த்து யாராச்சும் பயப்படுவீங்கன்னா கண்ணை மூடிக்கோங்க. ஹஹஹா, சிங்கி, நீ உன் கண்ணை மூடிக்கோ. நீ பயந்தாங்கோலி இல்ல? பயந்தாங்கோலியா? நான் ஒன்னும் அப்படி இல்ல. பாருங்கம்மா, என்ன அவன் கிண்டல் பண்றான். கட்டு, அப்படி சொல்லக்கூடாதுப்பா. சிங்கி ஸ்ட்ராங் இல்ல. ஹெலிகாப்டர் பயங்கரமான சத்தத்தோட கீழே லேண்ட் ஆக ஆரம்பிச்சது. அந்த சத்தத்தை கேட்டு சிங்கி பயங்கரமா கத்துனா. நான் தான் சொன்னல. மத்தவங்களும் அதை பார்த்து சிரிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலே ஹெலிகாப்டர் கீழே வந்து நின்னுடுச்சு. கட்டு சிங்கி 2 பேரோட பெல்ட்ட அம்மா கழட்டினாங்க. ஆர்மி பர்சன் அவங்க 2 பேரையும் பார்த்து இப்படி சொன்னாரு. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். நாங்க உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அங்கிள்? நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் சொல்வேன், நாங்க அங்கிள் கூட ஹெலிகாப்டர் ரைட் போனோம். அங்கிள் ரொம்ப பிரேவ்னு. ஓகே, போட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி அப்பா அம்மா ஆர்மி ஆபீசர் கூட சேர்ந்து போட்டோ எடுத்தாங்க. இப்படி ஒரு மறக்க முடியாத மெமரிஸோட 4 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. ஸ்னோஃபால். இது குளிர்காலம் அப்படிங்கறதுனால பகல் வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அதனால சீக்கிரமாவே விளையாடி முடிச்சிட்டு கட்டு சிங்கி வீட்டுக்கு போயிட்டாங்க. அட, இன்னைக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க.
சரி, நான் உங்களுக்கு சூடா சூப்பு போட்டு எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் பெரிச்சம்பழமும் வேர்க்கடலையும் சாப்பிட்டுட்டு இருங்க. பெரிச்சம்பழமும் வேர்க்கடலையும் எதுக்குமா? பசங்களா, குளிர்காலத்துல நம்ம சாப்பாட்டு முறை மாறும். வேர்க்கடலை நம்ம உடம்ப எப்பவுமே ஹீட்டா வச்சுக்கும். குளிர்காலத்துல அது நமக்கு நிறைய உதவி செய்யும். அப்படி சொல்லி அம்மா சூப் பண்றதுக்கு கிச்சனுக்குள்ள போனாங்க. இந்த பக்கம் கட்டு சிங்கி 2 பேருமே ரிமோட்க்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. டேய், நான் பாட்டு சேனல் வைக்க போறேன். இல்ல, நான் WWF பார்க்க போறேன். அப்பா அவங்கள பார்த்து அப்பா சொன்னாரு, சண்டை போடாதீங்க குழந்தைங்களா, ஒன்று பண்ணுங்க, கொஞ்ச நேரம் நியூஸ் போடுங்க. இப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. கட்டு நியூஸ் சேனலை வச்சான். அப்போ அதுல நியூஸ் என்ன வந்துச்சுன்னா, வானிலை அறிக்கை. குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. மலைப்பகுதிகளில் 0 டிகிரி கீழே போயிடுச்சு. ஷிம்லால இப்ப பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. வாவ், பனி விழுதா? அப்படின்னா போலாமேப்பா. போன தடவையே நான் ஸ்கேட்டிங் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அது முடியவே இல்ல. இது நேச்சுரல் ஐஸ்பா. மலைப்பகுதிகளில 0 டிகிரிக்கு கீழே எப்ப போகுதோ அப்ப அங்க இருக்கிற தண்ணி எல்லாமே ஐஸா மாறிடும். அப்புறம் ஆகாயத்துல இருந்தும் பனி பொழியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நாம போயிருந்தோமே, உத்தராகண்ட், ஆலி, எல்லாத்தையும் விட ஷிம்லால பனி ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படின்னா நாம அங்க போலாம்மா. நாங்க ஐஸ உருண்டை பண்ணி விளையாடுவோம். அப்புறம் ஐஸ் மேல இருந்து விளையாடுத நாங்க பாப்போம். மம்மி, போன தடவை நாம அந்த அளவுக்கு விளையாடல. இந்த தடவை விளையாடலாம், கேமரால ரெக்கார்டும் பண்ணலாம். அப்போ அப்பா சொன்னாரு, சரி குழந்தைங்களா, இந்த வாட்டி கிறிஸ்மஸ் லீவுக்கு நம்ம ஷிம்லா போலாம். நீங்க ரெடி ஆவுங்க. கிறிஸ்மஸ் நாளும் வந்துருச்சு. கட்டு சிங்கி 2 பேருக்குமே ஸ்கூலுக்கு லீவும் விட்டுட்டாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. எல்லாருமே பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிங்கி சொன்னா, நாம அங்க போய் பனியில நல்லா விளையாடலாம் கட்டு. ஆமா, நான் ஐஸ கவர்ல போட்டு இங்க எடுத்துட்டு வர போறேன். அதை கேட்டு அப்பா அம்மா 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஷிம்லாவுக்கு போய் எல்லாருமே ஹோட்டலுக்கு போனாங்க. எல்லா பக்கமும் வெள்ளையே ஏதோ போர்வை போத்தி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா பனி அவங்க டிவில பார்த்த அளவுக்கு எல்லாம் இருக்கல. இவ்ளோ ஐஸ் தானப்பா, இதுல நாங்க இக்லூ எப்படி பண்றது? அப்புறம் நான் ஸ்னோமேன் வேற பண்ணணும். அட இருங்க, 1-2 நாட்கள்ல ஸ்னோஃபால் நல்லா ஆகும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கட்டு சிங்கி ஜன்னல் வழியா வெளியே எட்டி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு பனி பொழிய ஆரம்பிச்சது. கட்டு சிங்கி அதை பார்த்து சந்தோஷத்துல டான்ஸ் ஆடினாங்க. உடனே 2 பேருமே ரூமுக்குள்ள இருந்து சந்தோஷமா வெளியே வந்தாங்க. அங்க பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிற பனியை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. வாவ்! சிங்கி ரொம்ப சந்தோஷமா ஸ்னோ பாட்ட பாட ஆரம்பிச்சா. பனி பொழியுது, நிறைய நிறைய பனி பொழியுது. நான் இந்த பனியை வச்சு ரவுண்ட் ரவுண்ட் பால் செய்ய போறேன். நான் இக்லூ பண்ண போறேன். கட்டு கஷ்டப்பட்டு இக்லூ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சிங்கி ஸ்னோமேன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்பாவும் என்ஜாய் பண்ணலான்னு யோசிச்சுட்டாரு. அவரு ஐஸை எடுத்து பால பண்ணி அம்மா மேல தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அத பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. அப்பா, போன தடவை நீங்க ஐஸ்ல எங்களை சரியா விளையாடவே விடல, ஏன்னா கோல்ட் ஆயிடும், சின்ன பையன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நான் grown up boy, அதனால எனக்கு ஸ்கேட்டிங் பண்ணணும். சரி குழந்தைங்களா, நாளைக்கு இன்னும் உயரத்துல நாம ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு போயிட்டே இருக்கோம். அடுத்த நாள் காலையில எல்லாருமே சீக்கிரமா ரெடியானாங்க. இருக்கிறதுலயே ரொம்ப உயரமான மலைக்கு அவங்க போனாங்க. அம்மா, அங்க பாருங்க, அந்த கயிறுல கோடிய கட்டி எத்தனை பேர் இதுல போய்கிட்டு இருக்காங்க. பாப்பா, அது ஸ்கைப்பர் சீட்ஸ். அதுல ஒருத்தங்க இல்ல 2 பேரும் உக்காந்துக்கிட்டு ஜாலியா போகலாம். அங்க பார்த்தா பனி எல்லாமே அழகா தெரியும். அப்படின்னா நாமளும் அதுல போலாம்ல? முதல்ல நாம ஸ்கேட்டிங் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அப்பா அம்மா கட்டு சிங்கி ஸ்கேட்டிங் ஷூஸ் போட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. சிங்கி நிறைய தடவை விழுந்துகிட்டே இருந்தா. கட்டு அத பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். சிங்கிக்கு கோவம் வந்துச்சு. ஐஸ ரவுண்டா ஆக்கி அத கட்டு மேல தூக்கி எறிஞ்சா. கட்டும் ஐஸ பால் மாதிரி பண்ணி அவன் மேல தூக்கி எறிஞ்சான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே 4 நாய்ங்க கட்டி இருக்கிற ஒரு வண்டியிலயும் உட்காந்தாங்க. பக்கத்திலேயே ஒருத்தர் மலை கரடி பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தாரு. அட, அதுக்கு முடி எவ்வளவு இருக்குல்ல? ஆமாமா, இது மலைப்பகுதி இல்ல, அதனாலதான். அவ்வளவு முடி அதுக்கு இருக்கிறதுனாலதான் இந்த குளிர அதனால தாங்க முடியுது. அப்படின்னா கடவுள் அதுக்கு நேச்சுரல் ஜாக்கெட் கொடுத்திருக்காரா? ஆமாப்பா, கடவுள் எல்லா விலங்குகளையும் யூனிக்கா ரொம்ப ஸ்பெஷலா படைச்சிருக்காரு. இங்க இருக்கிற நாய்ங்களும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், மாடுங்களும் ரொம்ப சின்னதா இருக்கும். அப்பதான் இந்த மாதிரி மலை மேல ஏறுதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இடம் எப்படி இருக்கோ விலங்குகளும் அதுக்கு ஏத்தாப்லதான் தன்னை மாத்திக்கும். நீங்க இத பத்தியெல்லாம் அவங்களுடைய சயின்ஸ் புக்ல எழுதிருக்கோம், அத போய் படிங்க. ஐயோ, படிக்கிறத பத்தி இப்பெல்லாம் பேச வேணாம். ஸ்கேட்டிங் பண்ணிட்டோம்,
இன்னும் அட்வென்ச்சர் எல்லாம் இருக்கு. ஆ, இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போலாம். எவ்வளோ அவங்க மேல போனாங்களோ அவ்வளோ பனி அடர்த்தியா விழ ஆரம்பிச்சுது. எல்லாருமே ட்ராலில உட்காந்தாங்க. பசங்க 2 பேரும் சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி, அங்க பாரு, அந்த மலையில ஐஸ் எப்படி விழுந்திருக்குன்னு. பாக்கும்போது சாஃப்ட் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. மம்மி, எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு ஹைட்ல இருக்கு இந்த ட்ராலி. அட, நீ கீழே பார்க்காத, இல்லனா கண்ணை முடிக்கும். ஓஹோ, இவ்வளவு ஹைட்ட பார்த்து அவ பயந்துட்ட போல. அழாத சிங்கி, இதோ நாம இப்ப இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கீழே இறங்கிட்டாங்க. கட்டு ஐஸ் கட்டிய உருட்டி உருட்டி சிங்கி மேல அடிச்சிட்டு பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான். உடனே சிங்கிய கோவமா பனியில பால் செஞ்சு அதை தூக்கி கட்டுவோட மூஞ்சிலேயே எரிஞ்சா. அப்புறமா சொன்னா, நான் உன்னை விடவே மாட்டேன். 2 பேரும் ஐஸ்ல அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. பனி இன்னும் அதிகமா தான் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அம்மாவும் ஐஸ் உருண்டைய செஞ்சு அப்பாவை நோக்கி நடந்து வந்தாங்க. தேங்க்யூ சோ மச், நீங்க எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி 2 பேரும் கூட வேகமா வந்து அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. கட்டு சிங்கி விசிட் அ ஃபார்ம். கட்டுவோட அப்பாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு அடிக்கடி வந்துகிட்டு இருந்தாங்க. அதனால கட்டுக்கும் சிங்கிக்கும் அப்பாவோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் அவங்களுக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எப்ப வந்தாலும் வெறும் கையை வீசிக்கிட்டு வர மாட்டாங்க. கட்டு சிங்கிக்காக கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வருவாங்க. அதாவது நிறைய சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், இன்னும் நிறைய. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்பா, கட்டு, சிங்கி எல்லாருக்குமே லீவ் நாள். அதனால எல்லாரும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா சொன்னாரு, குழந்தைங்களா, தயாராருங்க, உங்க மனிஷ் அங்கிள் வந்துகிட்ட இருக்காங்க. இதை கேட்டதும் கட்டு சிங்கி 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. டான்ஸ் ஆடவும் ஆரம்பிச்சாங்க. ஏ, வல்லவரு, நல்லவரு, ரொம்ப புத்திசாலியான நம்மளுடைய மனிஷ் அங்கிள் இன்னைக்கு நம்மளுடைய வீட்டுக்கு வர போறாரு. இப்படி மனிஷ் அங்கிள் வர போறாரு அப்படிங்கறத கட்டு சத்தமா சொன்னா. அப்பதான் மனிஷ் அங்கிளும் அங்க வந்தாரு. அட, நான் ஒரு விவசாயி, நான் ஒண்ணு ராஜா இல்ல. அங்கிளோட கையில அவருடைய ஃபார்ம்ல விளைஞ்ச ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. டேய் மனிஷ், நீ எங்களுக்கு ராஜாவோட அதிகண்டா. நீ எப்ப வந்தாலும் கூட எங்களுக்காக உங்க வயல்ல விளைஞ்ச ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாம் எங்களுக்காக நீ வாங்கிட்டு வர. உன்கிட்ட இருக்கிற அவ்வளவு பெரிய ஃபார்ம் ராஜா மகாராஜா கிட்டதான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதை கேட்டு மனிஷ் அங்கிள் கூட சேர்ந்து அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா மனிஷ் அங்கிள் கிட்ட இருந்து எல்லா பொருட்களையும் வாங்கினாங்க. அவங்க உள்ள போயிட்டாங்க. ஹால்ல உட்காந்துக்கிட்டு கட்டு சிங்கி அப்பா மனிஷ் அங்கிள் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. மனிஷ் அங்கிள் ஒரு இன்ஜினியரா இருந்தாரு. ஆனா கூடவே அவரு விவசாயமும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சிட்டிக்கு பக்கத்திலேயே அவருக்கு ஒரு பெரிய இடம் இருந்துச்சு. சொல்லு கட்டு சிங்கி, ஃபார்ம் பாக்குறதுக்கு எப்ப போலாம்? எப்ப வேணும்னாலும். அட மனிஷ், இவங்க 2 பேருமே எப்பவோ தயாரா இருக்காங்க. ஃப்ரீயா இருந்தா சுத்தி காட்டு. அப்படின்னா இப்பவே வாங்க, இன்னைக்கு நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். இதை கேட்டு கட்டு சிங்கி 2 பேரும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ, நம்ம ஃபார்முக்கு போக போறோம். அதுக்கப்புறம் கட்டு சிங்கி சீக்கிரமா ரெடி ஆனாங்க. மனிஷ் அங்கிள் கூட உட்காந்துக்கிட்டு அவருடைய கார்ல அவருடைய ஃபார்முக்கு கிளம்புனாங்க. கட்டு சிங்கி அந்த ஃபார்ம்ல இறங்கின உடனே அவங்களுக்கு ரொம்ப சுத்தமான காத்து, ரொம்ப அமைதியும் கிடைச்சது. வாவ், இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான காத்து, இந்த அமைதி இந்த சிட்டில எங்கேயுமே கிடைக்காது. அங்கிள், உங்க ஃபார்ம் எங்க இருக்கு? அதோ அங்க பாருங்க. கட்டு சிங்கி 2 பேரும் திரும்பினப்போ அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு சூழல். அந்த சூழல்ல அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் நாம கனவுல தான் பார்க்க முடியும். கட்டு சிங்கி அந்த ஃபார்ம் ஹவுஸ பார்த்தாங்க. உடனே அந்த ஃபார்ம்குள்ள ஓடினாங்க. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு நாய் குலைக்கிற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. கட்டு சிங்கி பார்த்தாங்க, ஒரு நாய் அவங்கள நோக்கி குலைச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்துச்சு. நாயை பார்த்ததுமே சிங்கி ரொம்ப சத்தமா கத்துனா, ஏய் மேஜிக், கட்டு பாரு, நம்ம மேஜிக் எவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கான்னு. கட்டு மேஜிக் அப்படின்ற பேரை கேட்ட உடனே வேகமா மேஜிக் பக்கத்துல வந்தான். மேஜிக் 2 பேரையுமே பார்த்தான். கட்டு சிங்கி அவன் மேல ரொம்ப பாசத்தை காட்டினாங்க. ரொம்ப பாசமா எடுத்துட்டு வந்த பிஸ்கெட்டையும் அவனுக்கு கொடுத்தாங்க. உண்மையில மேஜிக் கட்டு சிங்கியோட நாய்க்குட்டி தான். அவன் சின்னதா இருந்தப்போ அவங்க அப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அம்மாவுக்கு நாய் பிடிக்காது. அதனால மனிஷ் அங்கிள் சின்ன வயசுலயே அவனை ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ மேஜிக் ரொம்ப பெருசா வளர்ந்திருந்தான். ஆனாலும் அவன் கட்டு சிங்கி 2 பேரையுமே கண்டுபிடிச்சான்.
அதுக்கப்புறம் கட்டு, சிங்கி, மனிஷ் அங்கிள், மேஜிக் 4 பேரும் ஃபார்மை சுத்தி பார்த்தாங்க. மேஜிக் எல்லாருக்கும் முன்னாடி நடந்தான். அவன் கட்டு சிங்கிக்கு அந்த ஃபார்மை சுத்தி காட்டிக்கிட்டு இருந்தான். கட்டு சிங்கி, நான் இங்க வந்துகிட்டே இருப்பேன். ஆனா மேஜிக் இந்த ஃபார்ம் விட்டு எங்கேயும் போகாது. இத பாத்துக்கிறது, இதோட சேஃப்டி எல்லாமே மேஜிக் கையில் தான். அதுக்கப்புறம் கட்டு, சிங்கி காய்கறி தோட்டத்தை பார்த்தாங்க. அங்க உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகாய் அப்புறம் கேரட் போட்டு இருந்துச்சு. கட்டு, சிங்கி 2 பேரும் சிகப்பா இருந்த 2 கேரட்டை எடுத்தாங்க. அங்க கொட்டிக்கிட்டு இருந்த அருவியோட தண்ணியில அதை கழுவி அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டும் இருந்தாங்க. அட அங்கிள், எனக்கு கேரட் சாப்பிடுற மாதிரியே இல்ல, இயற்கையை சாப்பிடுற மாதிரி இருக்கு. உண்மையாதான், எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எவ்வளவு சாஃப்டா இருக்கு, எவ்வளவு இனிப்பா இருக்கு. நாங்க மார்க்கெட்ல இருந்து கேரட் வாங்குவோம், ஆனா அது அவ்வளவு டேஸ்டியா இருக்காது. அதுக்கு 2 காரணம். ஒன்னு, அது ஃப்ரெஷ்ஷா இருக்காது. 2வது, ரொம்ப முக்கியமான காரணம், அதுல கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. பூச்சி மருந்து, அதுக்கப்புறம் கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஃபார்ம்ல 100% எல்லாம் ஆர்கானிக். காம்போஸ்டை எடுத்து செடிக்கு தேவையானது எல்லாமே கொடுக்குறோம். அதனால ரொம்ப செழிப்பா வளருது. அதான் என்னோட சீக்ரெட். அதுக்கப்புறம் கட்டு, சிங்கி கம்போஸ்ட் பிளான்ட்ட பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம்ல இருந்த விதவிதமான டிபார்ட்மெண்ட்ஸ பார்த்தாங்க. அதுல ஒரு டிபார்ட்மெண்ட் தான் டைரி டிபார்ட்மெண்ட். அங்க நிறைய பசுக்களும் நிறைய எருமை மாடுகளும் இருந்துச்சு. அங்க பால் கறக்கிற வேலையும் நடந்துகிட்டு இருந்துச்சு. இங்க ஒண்ணுமே வேஸ்ட் ஆகாது. மாடு புல்ல நல்லா சாப்பிட்டு சாணி போடுது. அந்த சாணி எடுத்து அதை உரமாக்கி அதை கம்போஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அவங்க எக் டிபார்ட்மெண்ட்க்கு போனாங்க. அங்க நிறைய கோழிங்க இருந்துச்சு. அந்த கோழிங்க கொடுக்கற முட்டைகளை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கட்டு, சிங்கி ஃபிஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாங்க. ஒரு பெரிய முட்டை மாதிரி ஒரு குளத்தை வெட்டி வச்சிருந்தாங்க. அதுல நல்ல ஃப்ரெஷ்ஷான தண்ணிய ஊத்திருந்தாங்க. அதுல விதவிதமான மீன்களும் நீந்திக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி கட்டு, சிங்கி 2 பேரும் மேஜிக் அப்புறம் மனிஷ் அங்கிள் கூட சேர்ந்து ஃபார்ம்ல எல்லா இடத்தையுமே சுத்தி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மனிஷ் அங்கிள் கூட அங்க இருக்கிற வேலை பார்க்கறவங்க கூட உட்காந்து சாப்பிட்டாங்க. அங்க பிளேட்ல அழகா கோதுமையில செஞ்சிருந்த ரொட்டி, கீரை துவையல், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் எல்லாமே வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விதவிதமான சட்னியும் செஞ்சிருந்தாங்க. அங்கிள், இந்த மாதிரி ஒரு லஞ்சை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல. உண்மையாதான், இங்க எல்லாமே ரொம்ப அதிசயம்தான். அதுக்கப்புறம் கட்டு, சிங்கி ஃபார்ம் ஹவுஸ்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. ரொம்ப அழகான, ரொம்பவும் சூப்பரான ஒரு ஃபார்முக்கு நடுவுல சிட்டில இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி ஒரு வீடு தான் அது. அதுக்கப்புறம் கட்டு, சிங்கி ஃபார்ம்ல வேலை பார்க்குற வேலைக்காரங்க கூட சுத்திக்கிட்டு நிறைய விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட ரொம்ப நேரமா அவங்க பேசிக்கிட்டும் இருந்தாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே சாயந்தர நேரமும் ஆச்சு. இப்போ ஃபார்ம் ஹவுஸை விட்டு அவங்க போயாகணும். கட்டு, சிங்கி அப்புறம் மனிஷ் அங்கிள் எல்லாருமே காரை நோக்கி போகும்போது மேஜிக் அவங்க பின்னாடியே வந்துகிட்டு இருந்தான். மேஜிக், நாங்க போய்கிட்டு இருக்கோம், எங்க பின்னாடி வராத. ஆனா டோன்ட் வரி, அடுத்த சண்டே நாங்க கண்டிப்பா வருவோம். அது கேட்ட மேஜிக் மறுபடியும் ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் கட்டு, சிங்கி மனிஷ் அங்கிளோட கார்ல உட்காந்து மறுபடியும் சிட்டிக்கு கிளம்புனாங்க. கட்டு, சிங்கியின் நல்ல பழக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பசங்க எதையாவது பார்த்துதான் எதையாவது கத்துப்பாங்க. நல்லதோ கெட்டதோ எதுவுமே பார்த்துதான் கத்துப்பாங்க. அதனால பசங்களுக்கு நல்லது கெட்டது 2மே பார்த்துதான் நாம கத்து கொடுக்கணும். இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு கெஸ்ட் லெக்சரர் வந்திருந்தாரு. எல்லா பசங்களும் வரப்போற டீச்சருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில அவரும் வந்துட்டாரு. அந்த சார் பார்க்க ரொம்ப யங்கா இருந்தாரு. அவரு கையில ஒரு புக்கும் ஒரு டேபும் இருந்துச்சு. புது சாரை பார்த்து பசங்க எல்லாரும் எக்ஸைட் ஆயிட்டாங்க. குட் மார்னிங் எவ்ரிவான். இன்னைக்கு குட் ஹேபிட் அப்புறம் பேட் ஹேபிட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல நீங்க எனக்கு குட் ஹேபிட் பத்தி சொல்லணும். நீ சொல்லு அப்படின்னு சாரு பண்டிய கை காட்டாரு. திடீர்னு பண்டிய கேள்வி கேட்ட உடனே அவனுக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. என்னுடைய நல்ல பழக்கம், எனக்கு எனக்கு சாக்லேட் சாப்பிடுறதுன்னு ரொம்ப பிடிக்கும். பண்டி சொன்னதை கேட்டு கிளாஸே சிரிச்சுது. சரி, நெக்ஸ்ட். அப்பா அம்மா சொல்லுவாங்க ஸ்கூலோட ஹோம்வொர்க்கை நல்லபடியா முடிக்கிறது என்னுடைய நல்ல பழக்கம்னு. சார், கட்டுவோட இன்னொரு நல்ல பழக்கத்தை நான் சொல்லவா? கண்டிப்பா சொல்லு. சார், கட்டுவோட இன்னொரு நல்ல பழக்கம் என்னன்னா, நான் ஹோம்வொர்க் பண்ணும்போது எனக்கு உதவி செய்வான். அதுவும் சில நேரத்துல என்னுடைய ஹோம்வொர்க் எல்லாத்தையுமே கட்டு தான் செஞ்சு கொடுப்பான். ஆமா சார், நான் நிறைய தடவை சிங்கியோட ஹோம்வொர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். குழந்தைங்களா, நீங்க எனக்கு உங்க குட் ஹேபிட் பத்தி சொல்லிருக்கீங்க. இங்க பாருங்க, கட்டு அவனோட ஹோம்வொர்க் பண்ணிட்டு
சிங்கியோட ஹோம்ஒர்க் கூட பண்ணி தரானா. இத கட்டு குட் ஹேபிட்னு சொல்றான். ஆனா அது கட்டுக்கு குட் ஹேபிட் தான். ஆனா இது சிங்கிக்கு நல்ல ஹேபிட் இல்லவே இல்ல. இது ஒரு பேட் ஹேபிட். எல்லாருமே சார் சொல்றத கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க வேலைய அவங்க தான் பண்ணணும். சரி, இப்போ என்னோட கதைய நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சின்ன வயசுல எனக்கும் எங்க அண்ணாவுக்கும் சாக்லேட் சாப்பிடுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா சார், சாக்லேட் சாப்பிடுறது ஒரு நல்ல பழக்கம் தானே? ஆமா, கெஸ்ட் வந்ததும் அவங்க கிட்ட சாக்லேட் வாங்கித்தாங்கன்னு நாங்க அடம் பிடிப்போம். அப்போ எங்க அப்பா என்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு சாக்லேட் வேணும்னா நாங்க கார்டனுக்கு போய் செடிகளுக்கு தண்ணி ஊத்தணும். அப்பதான் எங்களுக்கு சாக்லேட் கிடைக்குமா. அப்போ எங்க வீடு 7வது மாடியில இருந்துச்சு. சாக்லேட்டுக்காக 7வது மாடியில இருந்து கீழே வந்து செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு சாக்லேட்டை நாங்க சாப்பிடுவோம். பசங்க சார் சொல்றத கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி டெய்லி எங்களுக்கு சாக்லேட் கிடைச்சி சாக்லேட் மேல எங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம சாக்லேட் சாப்பிடுறதையே நாங்க விட்டுட்டோம். ஆனா செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது எங்களுக்கு பிடிச்சு போச்சு. நான் இப்ப வரைக்கும் செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஒரு குட் ஹேபிட் எங்களுக்கு வந்துச்சு. சார் சொன்ன பசங்க எல்லாரும் எந்த அளவுக்கு கவனமா கேட்டாங்கன்னா, சார் சொன்னது கேட்டு பசங்க எல்லாருமே கை தட்டினாங்க. கெஸ்ட் லெக்சரரோட ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பசங்க எல்லாரும் அவங்களுடைய பேட் ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி எப்பவும் சொல்லுவாங்க, நம்மளுடைய நல்ல பழக்கத்துல தான் நம்ம எப்பவுமே முன்னேறுவோம்னு. ஆமா, நானும் சார் சொன்ன மாதிரி இன்னையில இருந்து செடிங்களுக்கு தண்ணி ஊத்துவேன். அப்புறமா தான் சாக்லேட் சாப்பிடுவேன். அப்படி எனக்கு நல்ல பழக்கமும் வந்துடும். ஆனா நான் சாக்லேட் சாப்பிடுறத மட்டும் விட மாட்டேன். பண்டி அப்படி சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. நாம எப்பவுமே ரொம்ப நல்ல பசங்களா தான் இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு எப்போ தொந்தரவு கொடுக்க கூடாது. சரியா சொன்ன சிங்கி. அடுத்த நாள் காலையில கட்டு சிங்கி 2 பேரும் அம்மா எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு படுக்கையில உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இயற்கைய வணங்குனாங்க. எங்களை பாத்துக்கிற இயற்கையை போற்றி, எங்களை தாங்குற பூமா தேவியை போற்றி, படிப்பு தேவதை சரஸ்வதியை போற்றி எல்லாருமே நல்லா இருக்கணும். கட்டு சிங்கியோட குரலை கேட்ட உடனே அம்மா அவங்க ரூமுக்கு வந்தாங்க. அட கட்டு சிங்கி, 2 பேரும் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டீங்க. அது இல்லாம சாமி கும்பிடுறீங்க. நல்ல விஷயம்தான். கட்டு சிங்கி பெட்டை விட்டு இறங்கி நேரா அம்மாவை போய் கட்டிப்பிடிச்சுக்கிட்டாங்க. அம்மா கட்டு சிங்கிய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. கட்டு சிங்கி நல்லபடியா குளிச்சு ஸ்கூலுக்கும் ரெடி ஆயிட்டாங்க. அவங்க ரெடி ஆகிறதுக்கு அம்மா எந்த விதமான கஷ்டமும் படல. அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காம அவங்க 2 பேரும் ரெடியாய் நின்னாங்க. கட்டு சிங்கி டைனிங் டேபிள்ல வந்து உக்காந்தாங்க. அப்ப அம்மா அவங்க 2 பேருக்கும் கிளாஸ்ல பால் ஊத்தி எடுத்துட்டு வந்தாங்க. கட்டு சிங்கி, எப்பவுமே பால் குடிக்கிறதுல எதுவும் நடிக்க கூடாது. நல்லபடியா 2 பேருமே பால் குடிக்கணும். சரிம்மா, நாங்க இப்பவே குடிக்கிறோம். அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும்போது கட்டு சிங்கி 2 பேருமே டம்ளர்ல இருந்த பாலை குடிச்சிட்டாங்க. அத பார்த்து அப்பா அம்மா 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன கட்டு சிங்கி, இன்னைக்கு நல்லா குழந்தைங்க போல நடந்துக்கிறீங்க. இத பாக்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? தேங்க்யூப்பா. பெரியவங்களோட பேச்சு நம்ம கேட்டு நடக்கணும். அது நல்ல பழக்கம். நாங்க தினமும் இனி மிச்சம் வைக்காம அந்த பாலை குடிச்சு முடிச்சிருவோம். வெரி குட் கட்டு சிங்கி. ஆனா பசங்களா 10 நிமிஷம் லேட்டா தானே ஸ்கூலுக்கு போவீங்க? கரெக்ட் தாமா. ஆனா நாங்க இனிமே 10 நிமிஷம் முன்னாடி போலாம் டிசைட் பண்ணிருக்கோம். அப்பதான் ஸ்கூலுக்கு சரியான சமயத்துக்கு நாங்க போய் சேர முடியும். பாத்தீங்களாங்க, நம்ம பசங்க எந்த அளவுக்கு நல்லபடியா புரிஞ்சுக்கிறாங்க. கட்டு சிங்கி அப்பா கூட ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. சாயந்தரம் கட்டு சிங்கி வீட்டுக்கு வந்ததும் அவங்க அவங்களுடைய ஸ்கூல் பேக்கையும் ஷூவையும் ஒழுங்கா வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆகி யூனிஃபார்மை மாத்தி விளையாட போயிட்டாங்க. இப்படி கட்டு சிங்கி காலையில எழுந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பாலை நல்லபடியா குடிச்சிடுறாங்க. ஸ்கூலுக்கு போய் நல்லபடியா படிக்கிறாங்க. சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க விளையாட போறாங்க. சிங்கி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு நிறைய நேரம் இருக்கு. வா, நாம போய் டிவி பார்க்கலாம். ஆமா, ரொம்ப நேரம் இருக்கு. டிவில புது கார்ட்டூன் வரப்போகுது. சரி, வா போய் பார்க்கலாம். கட்டு சிங்கி கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு ஸ்கூல் டைம் ஆன உடனே அப்பா கூட சேர்ந்து 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. அம்மா கட்டு சிங்கி 2 பேரையும் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க காலையில எழுந்திருச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்ப்பாங்க. ஸ்கூலுக்கு போற டைம் ஆன உடனே அப்பா கூட ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அன்னைக்கும் கட்டு சிங்கி ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே டிவிக்கு முன்னாடி உட்காந்தாங்க. அப்ப அம்மா சொன்னாங்க, கட்டு சிங்கி, காலையில எழுந்திருச்சு டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏமா கெட்ட பழக்கத்தை வளர்த்துக்கிறீங்க? என்ன மம்மி நீங்க? நாங்க காலையில எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கிறோம். ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல, அதனால தானே நாங்க டிவி பாக்குறோம். இதுல என்ன கெட்ட பழக்கம் வந்துச்சு? ஆமாமா,
மிச்சம் இருக்கிற டைம்ல தானே நாங்க டிவி பாக்குறோம். இங்க பாருங்கப்பா, பழக்கம்னா என்ன? தினமும் நாம என்ன பண்றோமோ அதையே எப்பவுமே செய்யுது. போக போக அதுவே பெரிய பழக்கமா மாறிடும். நீங்க என்ன சொல்றீங்கம்மா? இங்க பாருப்பா, காலையில எழுந்திருச்சு எப்பவுமே டைம் இருக்குன்னு டிவி முன்னாடி உக்காந்தா அதுவே உனக்கு பழகி போயிடும். அதுக்கப்புறம் டிவி பார்க்காம உன்னால ஸ்கூலுக்கு போகவே முடியாது. அதுல உன்னுடைய நல்லொழுக்கம் உடைஞ்சிடும்ல. அதனால ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி புக்ஸ் ஏதாவது படிக்கலாம்ல. அப்போ உங்களுக்கு காலையில படிக்கிற பழக்கம் வந்துடும். ஆமா மம்மி, காலையில டீச்சர் ஸ்கூல்ல பாடம் எடுக்கும்போது மைண்ட்ல கார்ட்டூன் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. சிங்கி நான் சொன்னதை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டா. கட்டு, உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது மம்மி. காலையில எழுந்திருக்கிற நல்ல பழக்கம் எங்களுக்கு வந்துருச்சு. ஆனா காலையில இருக்கிற நேரத்தை நல்லபடியா நாங்க பயன்படுத்தணும். டிவிக்கு முன்னாடி உட்காந்து அந்த டைமை வீணாக்க கூடாது. நாங்க கண்டிப்பா இனிமே இதை இப்படி பண்ண மாட்டோம் மம்மி. தேங்க்யூ சோ மச் மம்மி. ஏன்பா, அம்மாவுக்கு யாராச்சும் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? மம்மி, எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க, யாராவது நமக்கு உதவி செஞ்சா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது நல்ல பழக்கம்னு. அதை கேட்டு அம்மா சிரிச்சாங்க. நல்ல பழக்கம் ஒரு மனுஷனுக்கு வெற்றியை தேடிட்டு வந்து கொடுக்கும். ஆனா கெட்ட பழக்கம் அவனுடைய தோல்வியை தான் கொண்டு வந்து கொடுக்கும். புது ஸ்மார்ட் டிவி. கட்டு சிங்கி எப்பவுமே டெக்னாலஜில அவேரா இருப்பாங்க. அவங்களுக்கு டிஜிட்டல் உலகத்துல வாழ்றது ரொம்பவே பிடிக்கும். அதனால எப்ப என்ன புதுசா வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அத பத்தி தான் அவங்க டிஸ்கஸும் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கட்டு சிங்கி அப்படியே ஹால்ல இருக்கிற சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி, உனக்கு தெரியுமா, ஜப்பான்ல இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிருக்காரு, ஃபியூச்சர்ல காரெல்லாம் ரோட்ல போகாதாமா, காத்துல போகுமாமா. எல்லார்கிட்டயும் பறக்கிற மாதிரி கார் இருக்குமா. வாவ், இவ்வளவு நல்லா இருக்கும்ல. இந்தியாலயும் பறக்கிற கார் எல்லார்ட்டையும் இருக்கும். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும்ல. அதுக்கப்புறம் இதுவும், நாம இனிமே ஹோம்ஒர்க் படிக்கிறதுக்கெல்லாம் புக்கு பென்னு எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். ஃபியூச்சர்ல வெறும் மொபைல் இல்லனா லேப்டாப்லயே செஞ்சு காட்டினா போதும். அது உண்மைனா கட்டும். நான் ஆட்டோமேட்டிக் ஹோமர் இனோவேஷனுக்காக கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த இனோவேஷன், பறக்கிற கார், இது எல்லாத்தையும் விட அப்பா இப்ப ஆர்டர் பண்ணிருக்கிற அந்த ஸ்மார்ட் டிவிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவரு ஆர்டர் பண்ணிட்டாரு, ஆனா டிவி இன்னுமே வரல. அதுக்கப்புறமா கட்டு அவங்க அம்மா கிட்ட சத்தமா இப்படி கேட்டான், மம்மி மம்மி, இன்னும் ஏன் டிவி வரல? அப்பாவும் வீட்ல இல்ல, இல்லன்னா ஆன்லைன்ல செக்காச்சும் பண்ணலாம். ஆமா மம்மி, எனக்கு வேகமா அந்த ஸ்மார்ட் டிவியை பார்க்கணும். எவ்வளவு பெருசா இருக்கும்ல. அட ஆமா பசங்களா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பா இப்பதான் கால் பண்ணாரு. சீக்கிரமாவே ஸ்மார்ட் டிவி வீட்டுக்கு வந்துரும். ஹை, நம்மளுடைய டிவி வர போகுது. பெரிய ஸ்மார்ட் டிவில கார்ட்டூன் பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கும்ல. பெரிய டிவிக்காக கட்டு சிக்கி 2 பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சீக்கிரமாவே அவங்களுடைய காத்திருப்பு முடிஞ்சு போச்சு. அவங்க நினைச்ச மாதிரி அந்த பெரிய ஸ்மார்ட் டிவி வீட்டுக்கு வந்துச்சு. அப்பாவும் உடனே வந்தாரு. டிவி வந்தது பசங்க ரொம்ப சத்தம் போட்டு கத்துனாங்க. அட குழந்தைங்களா, இருங்க இருங்க, ஸ்மார்ட் டிவி செட்டப் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்பா சர்வீஸ் மேன் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த ஸ்மார்ட் டிவிய செவுத்துல அழகா மாட்டி விட்டாரு. டிவியோட செட்டப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்டு சிங்கி அவங்களுடைய ஃபேவரட் கார்ட்டூனை சோஃபால உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. டிவி எவ்வளவு நல்லா இருக்குல்ல. தேங்க்யூ சோ மச் அப்பா, இந்த ஸ்மார்ட் டிவிக்காக நாங்களும் இப்போ ஸ்மார்ட் ஆயிட்டோம். கட்டு சிங்கி, இங்க கார்ட்டூன் பாருங்க. அதுக்குள்ள நான் ஸ்மார்ட் டிவி மேனுவல் படிக்கிறேன். அப்புறம் புது ஃபீச்சரை புரிஞ்சுக்க நான் முயற்சி பண்றேன். கட்டு சிங்கி கார்ட்டூன் பாக்குறதுல மூழ்கிட்டாங்க. அவங்களுடைய பார்வை அந்த டிவியை விட்டு எங்கேயுமே நகரல. அதுக்கப்புறமா கட்டு சிங்கிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஷோ போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஷோ முடிஞ்ச உடனே கட்டு உடனே ரிமோட்டை எடுத்து வேற சேனலை மாத்தி வச்சான். அந்த ஸ்டோரியையும் பார்த்து கட்டு சிங்கி சந்தோஷப்பட்டாங்க. புது டிவி வந்ததுல பசங்க 2 பேரும் அமைதியா டிவியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அங்கிருந்து எழுந்திருக்கவே இல்ல. கட்டு சிங்கி, இங்க வந்து பால் குடிங்கப்பா. டிவி வந்ததுல இருந்து அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. மம்மி, எனக்கு பாலெல்லாம் வேண்டாம், ப்ளீஸ் என்ன கார்ட்டூன் பார்க்க விடுறீங்களா? மம்மி, பெரிய ஸ்கிரீன்ல கார்ட்டூன் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கு. கட்டு சிங்கி, ஓவரா பண்றீங்க. இங்க வாங்க. ரொம்ப நேரம் டிவி பார்க்கறது நல்லதில்ல. இந்த ஸ்மார்ட் டிவி எப்பவுமே நம்ம வீட்டுல தான் இருக்கும். நீங்க 2 பேரும் பால் குடிங்க. அதுக்கப்புறமா வெளியே போய் கொஞ்சம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா நீங்க டிவி பார்த்தா போதும். கட்டு சிங்கி 2 பேரும் அம்மாவோட பேச்சை கேட்டாங்க. டிவியோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அம்மா அவங்களுக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா விளையாடுறதுக்காக கட்டு சிங்கி 2 பேரும் அபார்ட்மெண்ட் வாசலுக்கு போனாங்க. அங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா பசங்களும் இருந்தாங்க. பண்டி, ஹரி, பூஷன், உங்களுக்கு தெரியுமா, எங்க வீட்டுக்கு பெரிய டிவி வந்திருக்கு. பேர்ல இருக்கிற மாதிரியே செம்ம ஸ்மார்ட்டா இருக்கு. அட,
நான் இது வரைக்கும் ஸ்மார்ட் டிவியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவுதான். ஆனா என் கண்ணால நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க. பெரிய ஸ்கிரீன்ல நம்ம அழகா கார்ட்டூன் சேனல் பார்க்கலாம். நாங்க கார்ட்டூன் பார்த்தோம், ரொம்ப அழகா இருந்துச்சு. வெறும் கார்ட்டூன் டிவி மட்டும் இல்ல, அதுல வைஃபையும் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுல இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அப்பா சொன்னாரு நாம அந்த ஸ்மார்ட் டிவிய கம்ப்யூட்டர் மாதிரி பயன்படுத்தலான்னு. ஆமா, ஸ்மார்ட் டிவில நம்ம எல்லாமே பண்ணலாம். மொபைல் போன்ல பண்றது, கம்ப்யூட்டர்ல பண்றது எல்லாமே பண்ணலாம். ஆமா, அப்பா மேனுவல் படிச்சாரு. அதுல இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கான். மெதுவா நான் எல்லாத்தையுமே கத்துப்பேன். உங்களுக்கு தெரியுமா, மொபைல் போன் டிவில ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகுது. இனிமே நம்ம எல்லாத்தையுமே சின்ன ஸ்கிரீன்ல பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஸ்மார்ட் டிவிய பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். டச் ஸ்கிரீன் எல்லாம் இருக்குமா. அதனால வீட்டுக்கு போய் மேனுவலை பார்த்து நான் எங்க டிவில இருக்கிற டச் ஸ்கிரீனை ஆக்டிவ் பண்ணணும். அப்படி ரொம்ப நேரம் வரைக்கும் ஸ்மார்ட் டிவிய பத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்து கட்டு சிங்கி கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஸ்மார்ட் டிவிய பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாருமே அங்க இருந்த சோஃபா, சேர் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தாங்க. எல்லாருக்கும் பெரிய ஸ்கிரீன்ல கார்ட்டூன் பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவும் ஆசை. சிங்கி டிவி ரிமோட்டை ஆன் பண்ணான். கட்டு, பண்டி, ஹரி அதுக்கப்புறம் எல்லாருமே நிறைய ஃபியூச்சர்ஸை கத்துக்க முயற்சி பண்ணாங்க. அவங்க எல்லாருமே ஒரு சேனல்ல பிடிச்ச கார்ட்டூனை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா வந்தாரு. அப்பா அம்மா 2 பேரையுமே பசங்களோட எக்ஸைட்மெண்ட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, கட்டு செங்கி மட்டும் இல்ல, எல்லா பசங்களும் இந்த ஸ்மார்ட் டிவி வந்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நீ சொல்றது புரியுது. அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா ஸ்மார்ட் டிவியை அவங்க ஸ்மார்ட்லியா யூஸ் பண்ணோம். அப்பா பசங்க பக்கத்துல வந்தாரு. குழந்தைங்களா, ஸ்மார்ட் டிவி உங்களை ஸ்மார்ட் பண்றதுக்கு இருக்கு. வெறும் கார்ட்டூனை மட்டும் பார்க்க கூடாது. ஸ்மார்ட் டிவில உங்களோட நாலேஜை அதிகமாக்கிக்கிட்டு ஸ்மார்ட்டா வேலை பார்க்கணும். அதனால கார்ட்டூனை மட்டும் பார்த்து நீங்க என்ஜாய் பண்றதை விட்டுட்டு புது விஷயத்த கத்துக்கிட்டு உங்களோட நாலேஜை அதிகமாக்கிக்கணும். அப்பதான் நீங்க ஸ்மார்ட் ஆவீங்க. அதுவும் ஸ்மார்ட் டிவி கூட. அப்பா சரியாதான் சொல்றாங்க பசங்களா. ஸ்மார்ட் மொபைல்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ ஸ்மார்ட் டிவி வரைக்கும் வந்திருக்கோம். அப்படின்னா நம்ம நாலேஜ் இது கூடவே வளரணும். என்ன, ஸ்மார்ட் டிவி பார்த்து ஸ்மார்ட்டா இருக்கணும். நல்ல நண்பனின் அடையாளம். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டவுன்ல கட்டு அப்படிங்கிற பையன் அவனுடைய அப்பா அம்மா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான். கட்டுவோட அப்பா ஆர்மில இருந்தாரு. அதனால அவருக்கு சில நேரத்துல இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்கன்னு டிரான்ஸ்பர் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. கட்டு, நாம இந்த நகரத்தை விட்டு மும்பைக்கு போயாகணும். ஏன்பா? எனக்கு இப்ப ஷிஃப்டிங்க மும்பைல இருக்கு. நாம அதனால அங்க போயாகணும். சரி. இது நடந்த சில நாட்களுக்கு அப்புறம் கட்டு அவனுடைய அப்பா அம்மா கூட மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கட்டு ஒரு புது ஸ்கூலுக்கு போனான். அவன் அங்க இருக்கிற யாரையாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கலான்னு முயற்சி பண்ணான். என்னோட பேரு கட்டு, நீங்க என்னுடைய ஃப்ரெண்ட் ஆகுறீங்களா? நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். எங்களுக்கு நடுவுல இன்னொரு ஃப்ரெண்டு தேவையில்லை. நீ ஆதித்யா கிட்ட போ, அவனுக்கு வேற எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, அவன் உன்ன ஃப்ரெண்டா ஆக்கிப்பா. அந்த பொண்ணோட பேச்சு கேட்டு கட்டு ஆதித்யா கிட்ட போனா. யாரும் என் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேங்கிறாங்க, நீ என்னுடைய ஃப்ரெண்ட் ஆகுறியா? ஓகே, எனக்கும் எந்த ஃப்ரெண்டும் இல்ல. சரி, இன்னையில இருந்து நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். இத கேட்டு கட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். ஓகே, என்னோட பேரு கட்டு, என்னோட பேரு ஆதித்யா. இந்த மாதிரி கட்டுவுக்கு மும்பைல அவனுடைய முதல் ஃப்ரெண்ட் கிடைச்சிருந்தான். ஆனா கட்டுவோட இந்த புது ஃப்ரெண்டு ரொம்பவே குறும்புக்காரன். அவன் கட்டு கிட்ட சொன்னா, கட்டு வா போய் ஏதாவது குறும்புத்தனம் பண்ணலாம். ஆனா குறும்புத்தனம் பண்ணா மேடம் திட்டுவாங்கல்ல. மேடம்க்கு அது தெரிஞ்சாதானே, அப்போதானே. பேசாம நீ மேம் கிட்ட எதுவும் சொல்லிடாத. ஆனா வா என் கூட. ஆதித்யா அப்புறம் கட்டு மெதுவா சோனா அப்புறம் மோனா பக்கத்துல போனாங்க. ஆதித்யா சோனாவோட பேக்கை எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிளாஸ் ரூம்ல பின்னாடி இருக்கிற உடைஞ்சு போயிருக்கிற ஒரு டெஸ்க்கு பின்னாடி சோனாவோட பேக்கை எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வேகமா போய் அவங்களுடைய சீட்ல உட்காந்துட்டாங்க. சோனா பார்த்தா அவனுடைய பேக் அங்க இருக்கல. அப்ப அவ அழுதுகிட்டே மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா. மேடம், என்னோட பேக் எங்கேயோ போயிடுச்சு. சோனாவோட பேக்கை யார் எடுத்து வச்சிருக்கீங்களோ தானாவே அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க, இல்லனா நான் பிரின்சிபல் சாரை கூப்பிடுவேன். இதை கேட்டு கட்டு பயந்தே போயிட்டான். அவன் ஆதித்யா கிட்ட சொன்னா, ஆதித்யா
நம்ம சோனாவோட பேக திருப்பி கொடுத்தேதான் ஆகணும், இல்லனா பிரின்சிபல் சார் கிட்ட இருந்து நமக்கு அடி விழும். எதுவும் ஆகாது, நீ அமைதியா உக்காந்துக்கிட்டு இரு. ஓகே, அப்படின்னா நான் இப்பவே பிரின்சிபல் சாரை கூட்டிட்டு வந்துடுறேன். மேடம் பிரின்சிபல் சாரை கூப்பிட்டாங்க. அப்போ பிரின்சிபல் சார் பசங்க கிட்ட கேட்டாரு, உண்மைய சொல்லுங்க, சோனாவோட பேக யாரு ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சரி, எல்லாரும் அவங்கவுங்க சீட்ல எந்திரிச்சு நில்லுங்க. உங்க மேடம் அப்புறம்னா மொத்த கிளாஸையும் செக் பண்றோம். மேடம் அப்புறம் பிரின்சிபல் சார் கிளாஸ் ரூம்ல எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சாங்க. பிரின்சிபல் சார் ஒவ்வொரு பெஞ்சில்